அங்கிள் நான் பேசுறது கேக்குதானே அங்கிள்? அங்கிள் நான் பேசுறது கேக்குது? இன்னைக்கு கூட நம்ம வந்துட்டு நம்ம பேனல் டிஸ்கஷன் நமக்கு ஒரு ஸ்டடி நேரத்துக்காக வந்திருக்கோம். கடந்த நாட்கள்ல வந்து நம்ம வந்து நிறைய ஸ்டடிஸ் வந்து எவ்ரி வெனஸ்டே நம்ம பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு நாளும் புது புது டாக்டர்ஸ் படிச்சுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நமக்கு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். அப்படி எனக்கு பர்சனலா நான் சொல்லணும்னா எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் இது. ஏன்னா நான் தான் அங்கிள் கிட்ட ஒரு கொஸ்டின் கூட ப்ரீவியஸ் வீக்ஸ்ல கேட்டிருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ என்ன மாதிரியும் நீங்களும் எல்லாருமே ஆர்வத்தோட கலந்துருப்பீங்க நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கு கூட நம்ம கூட ஹெலன் சிஸ்டர் இருக்காங்க. அவங்க நமக்காக ஓப்பனிங் ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஹலோ சிஸ்டர் கேக்குது. பிரேயர் பண்ணவா பிரதர்? பண்ணுங்க. ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, சுவாமி இந்த நேரத்திலையும் கூட ஆண்டவர் நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு உடைய வார்த்தையை கேட்கிறதற்கு நாங்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். சுவாமி ஆவியானவர் நீர் ஆண்டவரே ஏசப்பா எங்களோட வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்க வாழ்க்கையில ஏசப்பா எங்களுக்கு என்னது தேவை என்று அறிந்திருக்கிற தேவன் உங்களுடைய வசனம் என்னும் அண்ணாவை கொண்டு ஏசப்பா எங்களை நிரப்புங்க. பேசுற அங்கிள் உடைய கரத்துல கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா அங்கிள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாகவும் நாங்கள் தேற்றப்பட்டு எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையும் இன்னும் ஆண்டவரே ஏசப்பா மென்மேலும் பலப்பட நீங்க உதவி செய்யுங்க சுவாமி. வர தடைப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏசப்பா நீங்க சீக்கிரமே கூட்டிட்டு வாங்க. ஏசப்பா இந்த ஃபெலோஷிப் எப்பவுமே ஆண்டவரே ஏசப்பா இருக்கிறதற்கு நீங்க உதவி செய்யுங்க. மீதியான வேலையை உடைய கரத்துல கொடுக்கிறோம். நீங்களே பொறுப்பெடுத்து காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். இன்னைக்கு கூட நம்ம வந்து எந்த டிலேவும் இல்லாம நம்ம பேனல்குள்ள போயிடலாம். இல்லாட்டி நமக்கு எல்லா வீக்ஸ்லயும் நடக்கிற மாதிரி டைம் நமக்கு பத்தாது. ஸோ நம்ம டைரக்டா பேனல்குள்ள போயிடலாம். இன்னைக்கு வந்து பேனல் மெம்பர்ஸை வந்து நான் வந்து இன்ட்ரோ கொடுக்க போறதுல எனக்கு பதிலாக ஜீவா அண்ணா வந்து பேனல் மெம்பர்ஸை நம்ம எல்லாத்துக்கும் இன்ட்ரோ பண்ண போறாங்க. இந்த வீக் நமக்கு வந்து ஜீவா அண்ணா தான் நம்மளுக்கு வந்து பேனலை வந்து வழி நடத்திட்டு போக போறாங்க. ஸோ ஐ வெல்கம் யூ ஜீவா அண்ணா அண்ட் ஓவர் டு யூ அண்ணா. சரி, ஒரு நிமிஷம். ஓகே, இட்ஸ் அ கிரேட் பிளஷர். எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாட்கள். மறுபடியுமா இந்த பேனலை இந்த வாரம் திருச்சபையை குறித்து நம்ம நிறைய படிக்க இருக்கிறோம். எனக்கு இது பெரிய சந்தோஷமா இருக்கு. ஸோ கடவுள் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். பேனல் மெம்பர்ஸை டிஸ்கஸ் பண்ற பேனல் மெம்பர்ஸை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்றதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஏன்னா அவங்க வந்து என்னுடைய சீனியர். நான் வந்து மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில MBA பண்ணியிருந்தேன். ஸோ அங்க நான் போயிட்டு அந்த பிரேசல்ஸ் பத்தி எல்லாம் அப்படியே திருப்பி கேட்கும் போது, அந்த ஹிஸ்டரியை கேட்கும் போது ஒரு பேர் அப்படியே அதிகமா பேர் பரவிட்டே இருந்துச்சு. அது என்ன பேருன்னு பார்த்தா மதி மதி மதின்னுட்டு இருந்தாங்க. அவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பும் போதுதான் தெரிஞ்சிச்சு அவங்க மதிவாணன் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிப்பட்ட அண்ணா வந்து எங்களோட சீனியர், எங்க கூட இருக்கிறதுல எங்களுக்கு பயங்கர சந்தோஷம். USA பயங்கர இன்வால்மெண்டா இருந்தாங்க. MBA முடிச்சுட்டு அப்புறம் PhD வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில முடிச்சுட்டு இப்ப சிவானி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்காங்க. நிறைய செமினார்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. மோஸ்ட் வைப்ரண்ட் பர்சன். ஸோ அவங்க நம்ம கூட இருக்கிறது இட்ஸ் கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட். ஸோ அந்த ஒரு வாய்ப்புக்காக ஆண்டருக்கு நான் நன்றி சொல்றேன். வெல்கம் யூ அண்ணா. அண்ட் அல்லிமுத்து அண்ணா நம்ம கூட இருக்காங்க. அல்லிமுத்து அண்ணா வந்து நம்ம USA ஸ்டேட் கோஆர்டினேட்டரா இருக்காங்க. மார்த்தாண்டத்தை பேஸ் பண்ணி சச் அ ஹம்பிள் பர்சன். அண்ட் அதே மாதிரி அவங்க நல்ல ஜோவியலான பர்சன். இந்த காலத்துக்கு ஏத்தாப்புல எங்களை வழி நடத்தி எங்க கிட்ட பேசி எங்க கூட ஒரு பாசமா பழகக்கூடிய அண்ணன். தேங்க்யூ அல்லிமுத்து அண்ணா, உங்களையும் வெல்கம் பண்றோம். மூணாவது பர்சனா அண்ணா தேங்க்யூ. அண்ட் மூணாவது பர்சனா இன்னைக்கு நாங்க ஒரு சீனியரை கேட்டிருந்தோம். ஸோ அவங்க நம்புற பிசாசுக்கு எப்பயுமே நல்லது நடந்தா கண்டுபிடிக்காது இல்லையா? அது போல அவங்களால சம் பிரச்சனைகளால அவங்களால வர முடியல. அதுக்கு பதில் நம்மளுடைய பைபிள் ஸ்டடியோட செல்லப்பிள்ளை பிரேமி நம்ம கூட இருக்காங்க. பிரேமலதா இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. இப்ப பேங்கிங் எக்ஸாம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சச் ஹம்பிள் பர்சன்ஸ். 3 பேருமே கடவுளோட கிரேட் கிஃப்ட் தான். ஸோ இன்னைக்கு நீங்க 3 பேரும் எங்க கூட இருக்கிறதுல எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம்.
எப்பயும் போல இந்த வாரமும் நம்ம ஒரு தலைப்புல சித்தாந்தங்களை படிக்க போறோம். அந்த சித்தாந்தங்களை படிக்கும்போது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, இது ஒரு சபையினோட கோட்பாடையோ அடிப்படையா கொண்டதோ கிடையாது. யாரையும் ஹர்ட் பண்ணணுன்றதுக்காக நாங்க இது பண்ணல. மைய நோக்கம் என்னன்னா, சத்தியத்தை சத்தியமா தெரிஞ்சுக்கணும். வேதத்துல எப்படியா போட்டிருக்கு, இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல இருக்க சந்தேகங்களை கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்றதுதான் எங்களுடைய மெயினான நோக்கம். சோ அந்த ஒரு நோக்கத்தோடு கூட நம்ம வந்து இந்த பேனலுக்குள்ள கடந்து போறோம். ஸோ பேனல்ல கொஸ்டின் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ எல்லாருமே அந்த ஒரு ஆர்வத்தோட நீங்க கேட்கலாம். உங்களுடைய கொஸ்டின்ஸையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். கடைசியில நாங்க நேரம் தருவோம். அந்த டைம்ல நீங்க எங்க கூட இன்டராக்ட் பண்ணலாம். நீங்களும் எங்க கூட பேசணுன்றதுதான் எங்களுடைய மெயினான ஆசை. ஸோ நிச்சயமா நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த திருச்சபை என்ற அந்த அடிப்படை சித்தாந்தத்தை நம்ம கத்துக்க போறோம். தேங்க்யூ ஆல். அண்ட் நம்ம டிலே பண்ணாம கொஸ்டின்ஸ்குள்ள போயிடலாம். அல்லிமுத்து அண்ணாட்ட வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அல்லிமுத்து அண்ணா, இந்த திருச்சபை அப்படின்றத குறிச்சு நம்மளுடைய வேதம் என்ன சொல்லுதுண்ணா? அதை பத்தி எங்களுக்கு டீட்டெயிலான எக்ஸ்பிளேஷன் தர முடியுமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியலி தேங்க் டு எவ்ரி ஒன். ஸோ என்னை வெல்கம் பண்ணதுக்கு. முக்கியமாக நான் என்னோட வீடியோ கொஞ்சம் ப்ராப்ளம், ஏன்னா இந்த மார்த்தாண்டத்தில் கொஞ்சம் பிஎஸ்என்எல் நெட்ஒர்க் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு ஆடியோவிலே ஜாயின் பண்ணுறேன். எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜீவா கேட்ட கொஷின் நான் என்னுடைய ஸ்க்ரீன் மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். அது இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, என்னுடைய ஸ்க்ரீன் விசிபிள் ஆக ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். எஸ்ண்ணா, எஸ். ஓகே, ஸோ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து இருக்குல்ல, இது எப்படின்னா, வாட் டஸ் த பைபிள், செகண்ட் வாட் டஸ் த பைபிள் டாக் அபவுட் த சர்ச், அது அப்படின்னா நம்ம என்ன மாதிரி யோசிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு கொஷினாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன இதை யோசிக்கிறேன்னா, நான் இந்த சர்ச் அப்படிங்கிறது மறுபடியும் ஃபர்ஸ்ட் எங்கே ஆரம்பிச்சுது அப்படின்னா, நான் அதை ஒரு ஆர்ஜினை நான் ஆரம்பித்து யோசிக்க போகும்போது பார்க்குறப்ப, இதை அந்த சர்ச் அப்படிங்கிற வார்த்தையை யார் கொண்டு வரா அப்படின்னா, நம்ம பைபிளில் ஒரு கலோக்கியில் நான் ஜஸ்ட் சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் தாவீது தான் ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா, நான் வந்து இவ்வளோ பெரிய பேலஸில் இருக்கிறேன், ஆனால் என் கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உடன்படிக்கை பெட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கூடாரத்தில் இருக்கு. ஐயோ, இது எப்படி நான் வந்து இது பண்றது அப்படின்ட்டு அவருக்கு ஒரு மாதிரி இதாகுது. உடனே ஆண்டவரே, நான் உங்களுக்கு வந்து பெருசா ஒரு இது கட்ட போறேன் ஆலயம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் உடனே நம்ம எல்லாருக்கும் தெரியும், உடனே ஆண்டவர் வந்துட்டு, அப்பா நீ வேண்டாம், உன் கையில வந்து அந்த பிளட் ஷெட் எல்லாம் இருக்கு, ஸோ உனக்கு அடுத்து வர உன் சந்ததி வந்து கட்டுவான் அப்படின்ட்டு அவர் என்ன பண்றாரு சொல்றாரு. அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் யார் வந்து கட்டுறாங்க அப்படின்ட்டு. அதுதான் நம்ம சாலமோன் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு சர்ச்சை வந்து கட்ட ஆரம்பிக்கிறாரு. ஒருவேளை சர்ச் அப்படிங்கிறது வந்து அங்க என்ன இருக்கணும் அப்படிங்கிறது நான் ஒரு சிலது நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்னல் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கணும், எக்ஸ்டர்னல் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னா, இன்டர்னலா உள்ளுக்குள்ள அந்த சர்ச் அப்படி இருக்கிற நம்ம ஒரு சபைக்குள்ள இருக்கிறோம், ஒரு திருச்சபைக்குள்ள இருக்கிறோம்னா கண்டிப்பா நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்குள்ள ஒரு யூனிட்டி இருக்கணும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குறப்ப பயங்கர பாலிடிக்ஸ், நான் அந்த ஏரியா போகல. ஓகே, அது பார்த்துப்போம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஹோலினஸ். ஸோ பரிசுத்தமா நம்ம என்ன பண்ணணும், இருக்கணும். ஆனா இன்னைக்கு பரிசுத்தத்தை தாண்டி வெறும் பரிசெயர் சதிசெயர்லாம் அதிகமா உருவாகிட்டு இருக்காங்க. அது இன்னும் வேதனை. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா கேத்தோலிசிட்டி அப்படின்ட்டு ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை நான் இப்பதான் நானே அந்த ரெஃபர் பண்ணும்போது பார்த்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்ட்டு பார்க்கும்போது என்னன்னா, ஸ்ப்ரெட். என்னன்னா, இப்ப நான் ஒரு சர்ச் வந்து ஆரம்பிக்கிறேன், ஒரு இடத்துல வந்து நான் இருக்கிறேன்னா, சும்மா அங்கேயே வந்து காலங்காலமா இருந்துட்டு இருக்கக்கூடாது. அடுத்து பக்கத்துல என் ஊரு பக்கத்துல வேற எங்க இருக்கு, எங்கெங்கெல்லாம் ரீச் இருக்கு, எல்லா இடத்துலயும் போய் என்ன பண்ணணும், ஒரு சபையை ஆரம்பிக்கணும், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஆரம்பிச்சு இப்படிலாம் கொண்டு வரணும். இதுதான் வந்து பார்த்தோன்னா இன்டர்னலா இருக்கிற ஒரு குணாதிசயம் ஒரு சர்ச்சுக்கு அப்படின்ட்டு. இப்ப எக்ஸ்டர்னலா என்னன்னா, வெளிப்புறமா என்னென்ன காரியங்கள் இருக்குன்னா, அதுக்கு ஒரு 3 காரியம் நான் ஒரு மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணும்போது இருந்தது. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னா, ட்ரூ ப்ரீச்சிங் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். வேர்ட் ஆஃப் காட் என்ன சொன்னதோ அதை அப்படியே வந்து என்ன பண்ணணும், உண்மையா சொல்லணும். இன்னைக்கு நம்ம இருக்கிற காலகட்டத்துல பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான். ரெண்டு வந்து பார்க்கும்போது ரைட் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் த சாக்ரமெண்ட்.
ஸோ நம்ம பின்பற்ற எல்லா ஒரு இதுவும் வந்து என்னன்னா அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கரெக்டா இருக்கணும். ஸோ அதுக்கெல்லாம் நான் ஒரு சில ரெஃபரன்ஸ் நான் வச்சிருக்கேன். அது நம்ம அடுத்தடுத்து பார்க்கும்போது அடுத்து பார்க்கலாம். தேர்ட் ஒன் வந்து என்னன்னா என்னைய பொறுத்த வரையும் ஃபெய்த்ஃபுல் எக்ஸசைஸ் ஆஃப் டிசைப்ளின். ஸோ அந்த ஒழுக்கம், மற்றபடி ஆண்டோருக்குள்ள வளர்றது, இதெல்லாம் வந்து என்னன்னா அது ஒரு பயிற்சி கூடமா இருக்கணும் சர்ச்னா. ஆனா இன்னைக்கு பார்த்தோன்னா டான்ஸ் தான் என்னென்னலாம் பண்ணுமோ பண்றாங்க. சரி, ஓகே, அது நம்ம அடுத்தடுத்து போவோம். என்னைய பொறுத்த வரையும் பைபிள்ல ஒரு சர்ச் அப்படிங்கிறது வந்து இப்படிதான் இருக்கு. அது ஒருவேளை நாட்கள் இப்படி மாறினதுனால நம்ம அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். ஒருவேளை இப்படிலாம் இருக்கணும். இதுதான் வந்து நம்ம இன்னும் நான் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் மென்ஷன் பண்றேன். எனக்கு யாராவது ஒருத்தங்க கையில பைபிள் இருக்கிறவங்க கொஞ்சம் சொன்னா படிச்சா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். 2 நாளாகமம் 7வது அதிகாரம் வசனம் 16. யாராவது எடுத்தீங்கன்னா கொஞ்சம் வாசிக்கலாம். நான் என்னால அது டக்குன்னு பிபிடி என்னால போட முடியல அந்த வசனத்தை. நம்ம பார்க்கும்போது சாலமோன் வந்து என்ன பண்றாரு, அந்த சர்ச்னு ஆரம்பிக்கிறப்ப ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, அவரா வந்து இந்த வார்த்தைகளை சொல்றாரு. 2 நாளாகமம் 7வது வசனம், 7வது அதிகாரம் 16வது வசனம். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். வாட் a பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ். இதுதான் வந்து என்னன்னா ஆண்டவர் இந்த பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கும்போது அது ஆலயம்னா இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி வச்சது. ஓகே, தேங்க்யூ ஜீவா. இது என்னுடைய காரியங்கள். ஒருவேளை நம்ம அடுத்து மதிவானன் அண்ணன் அப்புறம் இன்னும் பிரேமலதா இவங்கள்ட்ட நம்ம கேட்போம். தேங்க்யூ. ஷியோர் அண்ணா, ஷியோர். தேங்க்யூ அண்ணா. பிரிச்சு உள்ளார்ந்த குணாதிசயங்கள், வெளிப்படையாக இருக்கக்கூடிய குணாதிசயங்கள்னு நீங்க சொன்னதை பார்க்கும்போது இட்ஸ் ரியலி குவைட் இன்ட்ரெஸ்டிங். மதிவானன் அண்ணா, நீங்க ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? பைபிள் டாக்ஸ் அபவுட், அதாவது வேதா திருச்சபையை பத்தி வேதத்தின் அடிப்படையில சொல்ல முடியுமாண்ணா? ஜீவா, தேங்க்யூ என்னை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக. நீங்க பயங்கர எக்ஸைட்டடா இருக்கீங்க. உங்களை பார்த்தாலே எனக்கு சந்தோஷம் கூடுது. ஆனா என்னன்னா, இப்ப பேனல்ல பில்லு அண்ணன் இல்லை அப்படின்னோடனே கொஞ்சம் அப்படியே ஒரு சர்க்கிள் இருக்கு எனக்கு. என்னடா பில்லியன் பேரை சொல்லலையே அப்படின்ட்டு. பட் அண்ணன் இஸ் வித் அஸ். ஸோ கண்டிப்பா எங்கெங்க கேப் இருக்கோ அங்க வந்து அண்ணன் வந்து அதை ஃபில் பண்ணணும்னு நான் அண்ணன்ட்ட கேட்டுக்கிறேன். அல்லிமுத்து, தேங்க்யூ. கொஞ்சம் முன்னாடி அல்லிமுத்து சங்கீதத்திலிருந்து ஆரம்பிச்சாரு. அதுக்கு கொஞ்சம் முன்னாடியிலிருந்து நான் வேதத்துல சர்ச் பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்ல நினைக்கிறேன். நம்ம ஈவ்ல மிஷன் ஆக்ஷன் குரூப்ல ஒரு 2 இயர்ஸ் இருந்தேன். அப்ப அந்த 2 இயர்ஸ் ஆக்டிவ் இன்வால்மெண்ட். அப்ப வந்து நம்ம ஒவ்வொன்றையுமே வந்து மிஷன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நம்ம வந்து பைபிளை பார்ப்போம். அப்படி இருக்கப்ப அந்த சர்ச் அப்படின்றப்ப அதுக்கு ஒரு கிரேக்க பதம் வந்து எக்லீசியா, அது வந்து ஃபெலோஷிப். அப்ப இந்த ஃபெலோஷிப் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எங்க பாக்குறோம் அப்படின்னாக்கா ஏதேன் தோட்டத்துல நம்ம பாக்குறோம். ஓகே, ஆண்டவர் வந்து மனுஷன் உருவாக்கி ஆணும் பெண்ணுமாக அவங்கள படைச்சு அவங்களோட ஒரு ஃபெலோஷிப் வந்து அங்க வைக்கிறாரு. நம்ம மிஷன்ல எப்பவுமே சொல்றப்ப ஒரு அந்த பர்ஃபெக்ட் ரிலேஷன்ஷிப், அந்த முக்கோணத்தை நம்ம காமிப்போம். ஒரு பர்ஃபெக்ட் ரிலேஷன்ஷிப், கடவுளுடைய படைப்பின் சிகரமாகிய மனிதன், மற்ற படைப்புகள், இந்த 3க்கும் ஒரு பர்ஃபெக்ட் ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ஃபெலோஷிப் இருக்கும். ஸோ அங்கேயே ஆரம்பிக்குது. ஆனா பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஃபெலோஷிப் வந்து, அந்த உறவு வந்து துண்டிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் எங்க வருது அப்படின்னா யாத்திராகமத்துல வருது. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அங்க வந்து கடவுள் என்ன சொல்றாரு, நான் வந்து உங்க கூட வாசம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், விரும்புறேன், ஆனா அதுக்கு நீங்க இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அங்க வந்து நம்ம என்னன்னா அந்த ஆசரிப்பு கூடாரத்தை பத்தி ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கூடி வர்றப்ப நான் அங்க வாசம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சர்ச் அப்படின்றப்ப மீனிங் என்ன அப்படின்னா ஐக்கியம். வேதத்துல வந்து கடவுள் தங்கக்கூடிய இடம், கோவிலுக்கும் அதை தான் சொல்லுவாங்க. கோ அப்படின்றது ராஜா, இல் வந்து இல்லம், ராஜா தங்கக்கூடிய இல்லம். இங்க வந்து நமக்கு ராஜா வந்து ஆண்டவர், அவர் தங்கக்கூடிய அந்த இல்லத்தை தான் நம்ம வந்து ஆலயம் அல்லது சர்ச் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒண்ணு. அடுத்து
இது பழைய ஏற்பாடுல அப்ப அந்த கூடாரம் தான் அந்த ஒரு ஃபெலோஷிப் வந்து நம்ம காமிக்குது, கடவுளோட மனுஷனுக்கு இருக்கிற ஃபெலோஷிப் நம்ம காமிக்குது. அதுக்கப்புறம் அப்படியே பிரதர் அல்லிமுத்து சொன்னது சங்கீதக்காரன் சொல்றான். ஓகே, அப்புறம் அப்படியே நம்ம போறப்ப புதிய ஏற்பாடுல வந்து சர்ச் அப்படின்றது என்ன அப்படின்னா, முக்கியமா ஆதி திருச்சபை அப்படின்னு சொல்றப்ப ஐக்கியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுடைய ஐக்கியம் தான் சர்ச் அப்படின்னு வேதம் நமக்கு வந்து சொல்லுகிறது. அப்ப புதிய ஏற்பாடுல நம்ம என்ன பார்க்கறோம்னா, அது வந்து ஒரு இடம் கிடையாது, அது வந்து ஃபெலோஷிப் ஆஃப் பீப்புள், காட்ஸ் பீப்புள் அப்படின்றதான் நம்ம வந்து புதிய ஏற்பாடு நம்ம கற்றுக் கொடுக்கிறது. இப்ப அங்க அந்த திருச்சபைக்கு ஒருவேளை கட்டடம் மாதிரி நினைச்சு அதை பார்த்தோம், ஒரு பில்டிங் மாதிரி நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா, கிறிஸ்துவே அதுக்கு மூளைக்கல்லானார், தலைக்கல்லானார் அப்படின்னு வேதம் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்ப சர்ச் அப்படின்றப்ப கடவுளை விட்டுட்டு நம்ம சர்ச்சை வந்து நம்ம யோசிக்கவே முடியாது. கடவுள் தான் அதுக்கு மூளைக்கல், கடவுள் தான் அதுக்கு அஸ்திபாரம், கடவுள் தான் அதுக்கு தலை. ஓகே, அப்ப புதிய ஏற்பாடு நம்ம பாக்குறப்ப நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் சர்ச். இன்னும் ஒருபடி மேல போனோம் அப்படின்னா 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் தேவனுடைய ஆலயம் அப்படின்றத நீங்க அறியாமல் இருக்கிறீர்களா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள தங்குற ஆலயமா நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்றப்ப ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே யாரெல்லாம் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ நம்ம ஒவ்வொருத்தருமே சர்ச் தான். ஏன்னா கடவுள் நமக்குள்ளாக வாசம் செய்கிறார். அப்ப நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு சர்ச்சு, இந்த சர்ச்சு எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு பெரிய ஒரு சர்ச்சு. அந்த சர்ச்சுக்கு யாரு சென்டர் அப்படின்றப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சோ இதைத்தான் வந்து வேதம் வந்து நமக்கு சர்ச் அப்படின்றத கற்றுக் கொடுக்கிறது. முக்கியமா ஃபெலோஷிப். கடைசியில ரெவலேஷன் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த சர்ச் வந்து ஆட்டுக்குட்டியானவருடைய மனவாட்டி அப்படின்ற. அப்ப நம்ம ஒவ்வொருத்தருமே நம்மள பரிசுத்தமா அந்த ஒரு ஹஸ்பண்டுக்கு படைக்க வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்கு. ஆமா ஜீவா, இதான் என்னுடைய பதில். தேங்க்யூ சோ மச் அண்ணா. அந்த அந்த வார்த்தையில இருந்து அப்படி கொண்டு வந்தது வந்து உண்மையாவே எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. கோவிலுக்கான அர்த்தங்களும் சில அர்த்தங்களை அப்படி தெரியாமலேயே நாங்க படிச்சுக்கிறோம். ஆனா நீங்க அதை டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உண்மையாவே சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் பில்லி அங்கிள் வந்து அவங்க வந்து இன்பில்டாவே அந்த பேனல்ல எப்பயுமே இருப்பாங்கண்ணா. ஸோ டோன்ட் வரி அபௌட் இட். அவங்க கடைசியாவும் நம்ம கூட கண்டிப்பா நிறைய ஆட் பண்ணுவாங்கண்ணா. ஸோ தேங்க்யூ அண்ணா. அண்ட் அதுக்கப்புறமும் பிரேமி இருக்கீங்களா? பிரேமி, நீங்க இந்த கொஸ்டின் உங்களுக்கு தான். வேதத்தை சில நேம்களை, வேதத்துல திருச்சபைக்கு சில பல வேற நேம்கள்ல பெயர்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்னென்ன பெயர்கள்னு உங்களால விளக்க முடியுமா? அதாவது திருச்சபைக்கு வேதத்தில் அநேக பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல வேதத்துல குறிப்பிடப்பட்டுள்ள சில பெயர்கள், அந்த ஓமைகள் அல்லாட்ட ஒரு பிக்சரைஸ் பண்ணிருக்க அந்த இமேஜஸ எங்களுக்கு சொல்ல முடியுமா பிரேமி? எஸ் அண்ணே, நான் ஆடியபிளா இருக்கேன் நானே? ஆடியபிள், நல்லா ஆடியபிளா இருக்கீங்க பிரேமி. தேங்க்யூ ஸோ மச் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. மதிவான அண்ணா இதையும் கொஞ்சம் டச் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் நான் ப்ரிப்பேர் பண்ண வச்சு நான் சொல்றேன். ஸோ பாடி ஆஃப் கிரைஸ்ட் அப்படிங்கிற ஒரு தலைப்புலயும் நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு வந்து வேத வசனம் பார்த்தோம்னா எஃபிஷியன்ஸ் 1:22-23 நான் வாசிக்கிறேன். And he put all things under his feet and gave him as head over all the things to the church, which is his body. So church which is his body. So வந்து church வந்து body of Christ அப்படிங்கிற ஒரு தலைப்புலயும் நம்ம பார்க்கிறோம். இன்னும் வசனம்னா எஃபிஷியன்ஸ் 4:4 அதுலயும் நம்ம பார்க்கலாம். அப்புறம் பில்டிங் ஆஃப் காட் அப்படிங்கிற ஒரு தலைப்புலயும் நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் ரெஃபரன்ஸ் சொல்றேன். 1 Peter 2:5 நான் வாசிக்கிறேன். You yourself like living stone are being built up as a spiritual house
to be a holy priesthood to offer spiritual sacrifice acceptable to God through Jesus Christ. So இதுலயும் நம்ம பார்க்கிறோம் build up as a spiritual house. ஸோ வந்து சர்ச் வந்து நம்ம ஒரு பில்டிங் ஆஃப் காடாவும் நம்ம வந்து கம்பேர் பண்றதை நம்ம பார்க்கிறோம். அண்ட் ஆல்சோ மதியானம் நான் சொன்ன மாதிரி பிரைட் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம ரெஃபரன்ஸ் பார்த்தோம்னா எஃபிஷியன்ஸ் 5:25-27 நான் வாசிக்கிறேன். எஃபிஷியன்ஸ் 5:25. Husbands, love your wife as Christ loved the church. So இங்க கம்பேர் பண்றது husband loves your wife as Christ loved the church. So இந்த இடத்துல வந்து நம்ம bride of Christனு நம்ம பார்க்கலாம். அப்படியே தொடர்ந்து வாசிச்சோம்னா and gave himself up for her that he might sanctify her, having cleansed her by washing of water with the word, so that he might present the church to himself in splendor, without spot or wrinkle or any such thing, that she might be holy and without blemish. Idile 31-32 vaasichaலும் therefore a man shall leave his father and mother and hold fast to his wife, and the two shall become one flesh. This mystery is profound, and I am saying that it refers to the Christ and the church. So வந்து இந்த இடத்துலயும் நம்ம வந்து we are the bride of the Christ இந்த ஒரு கம்பாரிசன்லயும் நம்ம பார்க்கிறோம். இது வந்து ஒரு சில தாட் இன்னும் நிறைய இருக்குது. பட் இதுதான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச் பிரேமி. ரொம்ப ஈஸியா பிபிலேயே பிரிச்சு எங்களுக்கு சொல்லிட்டீங்க. உடல் நம்மளுடைய சரீரத்தை ஆண்டவருடைய இதுக்கு கம்பேர் பண்ணீங்க. அண்ட் பில்டிங் கட்டிடத்தை கடவுளோட அந்த இதுக்கு கம்பேர் பண்ணீங்க. பிரைட் திருமண வாழ்க்கை அந்த ஒரு இதோட கம்பேர் பண்ணீங்க. ஒரு ஹஸ்பண்ட்க்கும் ஒய்ஃப்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் மாதிரி, கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்க உறவு மாதிரி கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இருக்க உறவு அப்படின்னு சொல்லி நீங்க இது பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷம். மதிவாணன் அண்ணா, அல்லிமுத்து அண்ணா, நீங்க ஏதாவது ஆட் பண்ண விரும்புறீங்களா? ஜீவா அண்ணன் மதிவானன் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாரு. அதே மாதிரி பிரேமிலதான் ஆமா சொல்லியிருந்தாங்க. ஆமா, எஸ். ஓகேண்ணா. மதிவானன் அண்ணா, ஓகே. அப்படி இல்லாட்டா நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். அண்ணா. எஸ் ஜீவா, அந்த அசம்பிளி ஆஃப் காட் அந்த வார்த்தை வந்து நமக்கு சர்ச்சை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஐக்கியம் தான் அசம்பிளிஸ் ஆஃப் காட். சர்ச் ஆஃப் காட் அப்படின்ற வார்த்தையும் நமக்கு நிறைய இடங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. டெம்பிள் ஆஃப் காட் அப்படின்ற வார்த்தையும் நமக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. இன்னும் அந்தந்த கான்டெக்ட்ல பாக்குறப்ப வெவ்வேறு விதமான வார்த்தைகளும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. முக்கியமா என்னன்னா the place where God's people come and worship God or meet God, அந்த கான்டெக்ட்லயும் வார்த்தைகள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஜீவா. எஸ் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அண்ணா, இப்ப யூனிவர்சல் சர்ச், அதாவது உலகளாவிய சர்வதேச சபை அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சுக்குள்ள எல்லாருமே, ஒரு திருச்சபைக்குள்ள எல்லாருமே இருக்கும் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்றாங்க. சிலர் வந்து இல்ல, நம்மளுடைய அருகாமையில் இருக்க, நான் ரெகுலரா போயிட்டு இருக்க அந்த சர்ச்சுன்னு சொல்றாங்க. சோ ரெண்டும் வேற வேறையா, அல்லட்டா ரெண்டும் ஒன்னா, இல்லட்டா இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன, இது ரெண்டும் என்ன அப்படின்றதையும் அதுக்குள்ள வேறுபாடுகள் என்னன்றதையும் எங்களுக்கு சொல்ல முடியுமாண்ணா? ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத நீங்க சொல்லிருங்கண்ணா. மதிவாணன். ஓகே ஜீவா, என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, ரெண்டும் கண்டிப்பா வேற வேற தான். ஆனா ரெண்டுடைய பர்பஸும் ஒண்ணு, டு எஸ்டாப்ளிஷ் த கிங்டம் ஆஃப் காட். அதுதான் சர்ச். அது இந்த லோக்கல் சர்ச்சா இருந்தாலும் சரி, அல்லது அந்த யூனிவர்சல் குளோபல் சர்ச்சா இருந்தாலும் சரி, அது ரெண்டுடைய பர்பஸ் வந்து ஒண்ணுதான், டு எக்ஸ்பேண்ட் அண்ட் எஸ்டாப்ளிஷ் த கிங்டம் ஆஃப் காட். சிங்கிள் பர்பஸ். நீங்க சிமிலாரிட்டி கேட்டீங்களா, அதான் சிமிலாரிட்டி. அந்த ஒரே பர்பஸ்க்காக தான் நம்ம இங்க இருக்கோம். நம்ம சொன்ன அந்த பில்டிங் அல்லது கான்கிரிகேஷன் அப்படின்னு வச்சு பாக்குறப்ப, லோக்கல் சர்ச், நான் வந்து நிறைய சர்ச், இப்ப ஹைதராபாத்ல நாங்க இருக்கோம், ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு சர்ச்சா போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
பட் எனக்கு ஒரு சர்ச்சில் நான் மெம்பரா இருக்கணும். அதுதான் வந்து என்னுடைய அந்த தாய் பிள்ளை உறவு அல்லது வீடு மாதிரி. நான் வந்து இப்போ ஒரு இடத்துக்கு போறேன், இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுல நான் ஸ்டே பண்றேன், அது வேற. பட் எனக்குன்னு தனி ஒரு வீடு இருக்கு, அதுதான் அந்த லோக்கல் சர்ச். அப்ப நம்ம ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த ஒரு சர்ச், அது வந்து நம்ம சர்ச், அதை சொல்றப்ப நமக்கு பெருமையா இருக்கும். அதான் நம்மளுடைய ஐடென்டிட்டி. அதான் அந்த லோக்கல் சர்ச். யுனிவர்சல் சர்ச் அப்படின்னு சொல்றப்ப இந்த ஒவ்வொரு லோக்கல் சர்ச்சும் சேர்ந்ததுதான் யுனிவர்சல் சர்ச். அது வந்து ஒரு பில்டிங்கா நம்ம பார்க்க முடியாது. பட் we are united in spirit with Christ. கிறிஸ்துவால நம்ம எல்லாரும் இணைக்கப்பட்டிருக்கிறதுனால நம்ம வந்து அந்த குளோபல் சர்ச்சுடைய ஒரு அங்கமா நம்ம இருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யுஎஸ்ஏ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, எப்ப வந்து நான் ஈயுல என்னை இணைத்துக் கொள்கிறோனோ, ஒரு மாணவனாக நான் வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு என்னை ஒரு அங்கமாக நான் இணைத்துக் கொள்றேனோ, அப்பயே நம்ம ஐஎஃப்இஎஸ்க்கு கீழே நம்ம மெம்பர் ஆயிரும், இன்டர்நேஷனல் ஃபெலோஷிப் ஆஃப் இவாஞ்சலிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப நம்ம காமராஜ் யூனிவர்சிட்டியில படிச்ச பில்லி மைக்கேல் அப்படின்னு ஒரு தம்பி ஜெர்மனில ஒரு பிரேயர்சல் இருக்கிறாரு, அது வந்து ஐஎஃப்இஎஸ் பிரேயர்சல். இதுதான் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு, அந்த யுனிவர்சல் சர்ச் அல்லது குளோபல் சர்ச் அப்படின்றது. ஆனா இந்த ரெண்டுடைய பர்பஸ் என்ன அப்படின்றப்ப, இந்த லோக்கல் சர்ச்சும் கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தணும், அதே மாதிரி அந்த யுனிவர்சல் சர்ச்சும் கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள், நேச்சுரல் கெலாமிட்டிஸ் வருது, அப்ப சர்ச்சுடைய ரோல் என்ன அப்படின்னாக்கா, அங்க இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ண முடியுமோ நம்ம ஹெல்ப் பண்றோம். ஏன்னா கிறிஸ்து அந்த இடத்துல இருந்தாருன்னா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. அதே மாதிரி அந்த குளோபல் சர்ச் அல்லது யுனிவர்சல் சர்ச்சும் அதையே தான் பண்ணணும். ஸோ இதுதான் நான் இந்த ரெண்டுக்கும் உரிய டிஃபரன்ஸா நான் பாக்குறேன் ஜீவா. அந்த உலக சர்வதேச அந்த சபை கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறத நீங்க சொல்லும் போது அதுதான் அப்படின்ற மாதிரி நாங்க பாக்குறோம்னா, அதே மாதிரி நம்ம வந்து ஒரு இதுக்குள்ள இல்ல, ஒரு கூண்டுக்குள்ள இல்ல, கிறிஸ்துவுக்குள்ள எல்லாரும் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றத கேட்கும்போது இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். சாரி இன்னும் ஒரு பாயிண்ட் எனக்கு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஞாபகம் வருது. நம்ம எப்பயுமே நம்ம பிரேயர்ஸ்ல இருக்கப்ப 2 பேர் 3 பேர் இருப்போம், சிலர் 5 பேர் 10 பேர் இருப்போம். நான் ஸ்டூடெண்ட் டேஸ்ல தியாகராஜர் காலேஜ் நிறைய பிரச்சனை, அப்பெல்லாம் நாங்க ரொம்ப சோர்ந்து போயிருக்கோம், வித்தியாசமான பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. ஏன்னா அப்பதான் அந்த மதமாற்ற தடை சட்டம் தமிழ்நாட்டுல இருந்துச்சு. அப்ப என்ன நம்ம கொஞ்சோண்டு ஆளா இருக்குமே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். அப்ப அங்க தியாகராஜர் காலேஜ் 2004, அப்ப 2004ல கொயினோனியா நடக்குது. அங்க போனா ஆயிரக்கணக்கான நம்மளுடைய மக்களை நம்ம மீட் பண்றோம். எனக்கு அப்ப இருந்து எனக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வந்துச்சு. அங்க நம்ம கொஞ்சோண்டு இல்ல, நம்ம பெரிய ஆட்கள், நம்ம பெரிய கூட்டம் அப்படின்ற ஒரு உத்வேகம், ஒரு உற்சாகம் எனக்கு வந்துச்சு அந்த கொயினோனியால. ஸோ அதுதான் அந்த அந்த யுனிவர்சல் சர்ச்ல நம்ம ஒரு அங்கமா இருக்கிறோம் அப்படின்றது வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தெம்பு. அந்த தெம்பு வந்து நம்மள என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னும் ஆண்டவருக்காக செயல்பட நம்ம தூண்டணும். சாரி ஃபார் இன்டரப்டிங். நோ ப்ராப்ளம் தான். உண்மையா இப்படியெல்லாம் இருக்குண்ணா, இந்த சின்னதா இருக்கும், நம்ம ஒன்றும் இல்லாம இருக்கோம் அப்படின்லாம் இருக்கு. ஆனா கிறிஸ்துவோட பார்வையில் அப்படி இல்லவே இல்லை. தேங்க்யூ அண்ணா, இன்டர்ப்ட் அப்படி சொன்னது ரொம்ப முக்கியமானது அண்ணா. தேங்க்யூ அண்ணா. ஒற்றுமைகள் அதனுடைய விளக்கங்கள் குறித்து அன்னை சொன்னாங்க. அதுல உள்ள வேற்றுமைகள் பத்தி பிரேமி நீங்க சொல்ல முடியுமா? வேறுபாடு ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத சொல்ல முடியுமா? எஸ் அண்ணா. சோ அண்ணா சொன்னது கொஞ்சம் ரிப்பீட் ஆகலாம், பட் ஸ்டில் நான் சொல்றேன். சோ யுனிவர்சல் சர்ச் அப்படின்னு சொல்லும்போது அண்ணா சொன்ன மாதிரி அது வந்து ஒரு பெரிய, நமக்கே தெரியாது, இட் வில் பி இன்விசிபிள். நம்மளோட ஸ்ட்ரென்த் வந்து ஒரு நாளும் தெரியாது. நம்ம நினைப்போம் நம்ம வந்து லோக்கல் சர்ச், நம்ம
அந்த சர்ச் அந்த ஸ்ட்ரென்த் தான் தெரியும். ஆனா யூனிவர்சலா இப்போ ஒரு ஸ்டேட் எடுத்தாலோ இல்ல ஒரு கண்ட்ரி ஒரு நேஷன் ஃபுல்லா ஆண்டவரோட பிள்ளைங்க நம்ம இருக்கிறோம். ஸோ அது வந்து ஒரு இன்விசிபிளான ஒரு சர்ச்சை நான் பாக்குறேன். அப்போ லோக்கல் சர்ச் அது வந்து ஒரு ஸ்பெசிஃபையான ஒரு லொகேஷன்ல, ஸோ நம்ம 1 கொரிந்தியர் 1 தெசலோனியன்ஸ் 1 எல்லாம் ஒரு ஸ்பெசிஃபை பண்ணி அவங்க வந்து அந்த சர்ச்சுக்காக ஒரு லெட்டர் எழுதுறாங்க. ஸோ அப்ப வந்து அதை நான் அப்படி ஒரு லொகேஷனுக்காக நான் பாக்குறேன். அது மட்டும் இல்லாம இப்ப யூனிவர்சல் சர்ச்ல வந்து ஆண்டவர் தான் ஒவ்வொருத்தரையும் ஆட் பண்றாரு. நம்மளால அது வந்து நம்மளா போய் ஆட் ஆக முடியாது. இதுக்கு நம்ம பார்த்தோம்னா ஆக்ட்ஸ் 2:47 பார்த்தோம்னா சரி praising God and having favor with all the people, and the Lord added to their number day by day those who were being saved. So வந்து யூனிவர்சல் சர்ச் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் தான் ஆட் பண்றாரு. லோக்கல் சர்ச்ல நம்மளோட வில்லிங், இப்போ சவுல் எடுத்தோம்னா அவர் வந்து வில்லிங்கா அந்த டிசைபிள்ஸ்குள்ள ஜாயின் பண்ணணும்னு அவர் விரும்பினாரு. ரெஃபரன்ஸ் கூட பார்த்தோம்னா ஆக்ட்ஸ் 9:26-28. அது மட்டும் இல்லாம யூனிவர்சல் சர்ச்சை பொறுத்தவரை எல்லாருமே சேவ்டான மக்களா தான் இருப்போம். ஏன்னா ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறாங்க. கண்டிப்பா நம்ம எல்லாருமே சேவ்டான மக்களா இருப்போம். ஆனா இப்ப நம்ம லோக்கல் சர்ச், இப்ப நம்மளே ஒரு சர்ச்சுக்கு போய் புதுசா ஜாயின் பண்ணும்போது நம்ம வந்து ஆண்டவரை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டிருப்போமானா தெரியாது. சோ கண்டிப்பா இட் will be a mixture of every type of people. அது மட்டும் இல்லாம ஆண்டவரோட யூனிவர்சல் சர்ச்சை டிவைட் பண்ணவே முடியாது. ஆனா லோக்கல் சர்ச் இட் கேன் பி டிவைடட். லாஸ்டா சொல்லணும்னா யூனிவர்சல் சர்ச்சை வந்து சாட்டனால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ மேத்யூ 16:18 கூட வந்து போட்டிருக்கு. இதே லோக்கல் சர்ச் வந்து கண்டிப்பா நம்மளுக்கும் டெம்டேஷன் ட்ரையல்ஸ் எல்லாமே வரும். ஆனா அதுவும் ஆண்டவரோட உதவியால நம்மளால கண்டிப்பா ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ இதான் கொஞ்சம் டிஃபரன்ஸ். தேங்க்யூ பிரேமி, கொஞ்சம் டிஃபரன்ஸ்ன்னு சொல்லிட்டேன். ஆனா இட்ஸ் ரியலி பிரீஃபா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச், நல்லா விவரிச்சு சொன்னதுக்காக. அலிமுத்து அண்ணா, ஓகே, இப்படி உலகளாகிய சபை, தனிப்பட்ட அருகாமையில் இருக்க சபைன்னு நம்ம பாக்குறோம். ஆனா இந்த அருகாமையில் இருக்கிற சபையிலேயே ஏகப்பட்ட விதமான சபைகள் இருக்கிறத பாக்குறோம். நிறைய டிஃப்ரெண்டான இதுல இருக்கிறத பாக்குறோம். ஏன்னா இது ஏன் இந்த பாகுபாடு தேவையா, ஏன் இது அப்படின்றதையும், இதுதான் உண்மையான ஒண்ணு, நாங்க எந்த சர்ச்சுக்கு தான் போனோம் அப்படின்றதையும் எங்களுக்கு தெளிவா சொல்லி தர முடியுமாண்ணா? ஓகே, நல்ல ஒரு கொஷின். ஸோ இது யூஸ்வலா நமக்கு மட்டும் இல்லை, நான் பிலீவருக்கே இந்த கொஷின்லாம் வந்திருக்கும். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏகப்பட்ட பேர், நான் ஆக்சுவலி நான் ஹிந்து பேக்ரவுண்டு, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கேட்பாங்க, எங்கேயாவது வெளியே போகிறோம் பார்த்தோன்னா ஒரு சிஎஸ்ஐ சர்ச் இருக்கும், அது கொஞ்சம் தூரம் பார்த்தோன்னா ஒரு டிஎல்சி, அதாவது டிஎல்சி மீன்ஸ் என்னன்னா அங்கே திருச்சி அந்த பக்கம்லாம், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு ஏஜ் இருக்குது, அப்படியே பார்த்தா ஒரு பென்டிகாஸ்டல் இருக்கும், அப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா ஒரு ஆர்சி இருக்கும். உடனே கேட்பாங்க, ஏன் இத்தனை சர்ச்சஸ் அப்படின்லாம் என்கிட்ட கேட்பாங்க. எனக்கு இது ரொம்ப இதாக இருந்தது. நம்ம அதை வந்து அவங்கள்ட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கொள்கை கோட்பாடுலாம் பிரித்து சொன்னால் ஒன்றும் புரியாது அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு அப்போ நான் எப்படி சொல்லுவேன்னா, எனக்கு சாமுவேல் பேப்டிஸ்ட் ஒரு அண்ணன் இருந்தார், நம்ம இப்போ தஞ்சாவூரில் இருக்கார். அந்த அண்ணன் தான் எனக்கு விவரித்து சொன்ன ஒரு விஷயம் வந்து என்னென்னா, ஒருவேளை இப்போ பிஷப் ஈபர்னு ட்ரிச்சியில் ஒரு காலேஜ் இருக்குது, சென்னையில் எம்சிசி, ஸோ அதேமாரி லயோலா, இதேமாரி காலேஜஸ்லாம் இருக்குது. காலேஜஸ் டிஃப்ரெண்டாக இருக்குது. ஆனால் அவங்க வச்சிருக்கிற கோர்ஸ்லாம் பார்த்தோன்னா ஒருவேளை பிஏ இங்கிலீஷ், பிஏ தமிழ், இதெல்லாம் பார்க்கும்போது கோர்சஸ் எல்லாம் சேமாக இருக்கும். அவங்க வச்சிருக்கிற சப்ஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த யூஜிசி நாம் படி இருக்கும். ஸோ ரிலேட்டட் அவங்க ஃபுல்லாக காலேஜஸ் டிஃப்ரெண்டாக இருந்தாலும் அவங்க படிக்கிற நார்ம்ஸு எல்லாமே பார்த்தோன்னா அந்த யூஜிசி பேட்டர்னில் படிப்பாங்க. ஆனால் அவங்க படிக்கிறது எல்லாமே என்னன்னா சேமாக தான் படிப்பாங்க, டிஃப்ரெண்ட் காலேஜ். அப்போ அந்த எனக்கு என்ன சொன்னாங்க, இப்படி தான் இருக்கும். ஆனால் வந்து நம்ம சர்ச்சஸ் நம்ம பார்க்கும்போது சர்ச் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். ஆனால் நம்ம இருக்கிற சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹோலி பைபிள். ஸோ அதுதான் வந்து இது பண்ணோம். இது இப்போ இது வந்து ஒரு நான் பிலீவருக்கு மாதிரி சொன்னோன்னா ஓகே. இப்போ நம்மலாம் வந்து பிலீவராக இருக்கிறோம், நம்ம தெளிவாக கேட்போம். இப்போ ஆர்சிலாம் வந்து அவங்க அந்த திருவிவிலியம் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க, அப்போக்லிஃபா அப்படிங்கிறதுலாம் எக்ஸ்ட்ரா படிக்கிறாங்களே, அதெல்லாம் எப்படி அப்படின்னா அது கொஞ்சம் டோட்டல் டிஃப்ரெண்ட் தான். அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஒருவேளை அவங்கள்ட்ட நம்ம போய் எதிர்த்து போராடலாம் முடியாது. இல்லை நம்ம அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்க வேண்டியதான். என்ன ஒரு விஷயம்னா, முன்னாடி மதிவாணன் ஒரு விஷயத்த அழகாக ஷேர் பண்ணியிருந்தார்ல, கிறிஸ்துவோடைய சிந்தை, அந்த ஒரு சிந்தை வந்து எந்த சர்ச்சில் இருக்கோ அதுதான். இன்னும் என்னன்னா
இன்னொரு ஒரு அண்ணன் நம்ம யூல அடிக்கடி சொல்லுவாங்க, ஜீசஸ் அதுதான் முக்கியமே. அந்த ஜீசஸோட பிளஸ் அப்படின்ட்டு எதெல்லாம் ஆட் ஆகுதோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கு தம்பி அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு சிலர்லாம் இயேசு கிறிஸ்து ஏத்துக்கிட்டா போதும், இன்னும் ஒரு சிலதெல்லாம் செய்யணும், இன்னும் ஒரு சிலதெல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் கிரியையில கொண்டு வந்துருவாங்க. ஆனா விசுவாசத்துல ஒண்ணுமே இருக்காது. ஒருவேளை இன்னொரு அதுலயே ஒரு அழகா ஒரு கொஷின் இருக்குல்ல, விச் ஒன் இஸ் குட்? அது ரியலி எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம வேதத்துல பார்க்கும்போது நல்லது எதுன்னு சோதித்து கண்டறியுங்கள் அப்படிங்கிற மாதிரி, ஒருவேளை உங்களுக்கு போற சர்ச்சில் வந்து நீங்க உங்களை ஆண்டோருடைய வார்த்தையில அழகா கைட் பண்ற மாதிரி, நான் மேல ஒரு சிலதெல்லாம் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன்ல இந்த காரியங்கள்லாம், ஒருவேளை யூனிட்டி, ஹோலினஸ், கேத்தலிசிட்டி, இது அப்புறம் அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்டர்னல் கேரக்டரிஸ்டிக் இதெல்லாம் இருக்கான்னு பாருங்க. ஏன்னா இப்ப நாமெல்லாம் நல்ல ஒரு ஆண்டோருக்குள்ள நல்லா வந்திருக்கிறோம். ஒன் செகண்ட், சாரி, ஒரு சின்ன ஃபோன் கால். ஜீவா கேக்குதா? ஓகே, ஆமா, எஸ் நாம். ஓகே. இந்த காரியங்கள்லாம் ஒருவேளை அந்த சர்ச்சஸ்ல இருக்கான்னு பாருங்க. ஒருவேளை முக்காவாசி சர்ச்சஸ்ல இல்லாமலும் இருக்கலாம். அதான் மேபி அப்படி என்னன்னா இது இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கணும். அதெல்லாம் இருக்கும்போது தான் சர்ச்சஸ். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் விட்டு திருச்சபையே வேற மாதிரி போயிட்டு இருக்குது. அது நினைக்கும் போதெல்லாம் ரொம்ப ஒரு பேத்தட்டிக்கான ஒரு நிலைமையில தான் போயிட்டு இருக்கோம். ஒரே ஒரு சின்ன ஒரு ரியல் இன்சிடென்ட். நம்மளுடைய காலம் சென்ற திரு மு. கருணாநிதி அவர் வந்து அவங்களுடைய ஒரு அடிநிலையில இருக்கிற ஒரு தொண்டன்ட்ட வந்து சொன்னாராம், எனக்கு வந்து பாலிடிக்ஸ் பத்தி எதுவும் தெரியல, எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்ட்டு. உடனே அவர் சொன்னாரா, என்னடா பாலிடிக்ஸ் தெரியலன்ட்டு வந்து இன்னைக்கு நிக்கிற, போ நேரா போய் ஒரு மெயின்லைன் சர்ச், அந்த நேம் நான் மென்ஷன் பண்ணல, அந்த மெயின்லைன் சர்ச்சில் நடக்கிற அரசியல்ல போய் பாரு, அவங்க எலெக்ஷன் நடக்கும் பாரு, நடக்கிற நம்ம எலெக்ஷனே வந்து தோத்துருவாங்க, அந்த அளவுக்கு தாறுமாறா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அப்படியே அந்த சர்ச் அந்த நேமே டோட்டலா மாறிட்டு. அதனால நான் எல்லா சர்ச்சையும் குறை சொல்ல விரும்பல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மதிவாளன் ஸ்டார்டிங்லேயே ஷேர் பண்ணும்போது நம்ம தான் அந்த டெம்பிள் ஆஃப் பாடி. ஸோ இந்த ஆண்டவருடைய இந்த சரீரம் நமக்குள்ள இருக்கும்போது இதை நம்ம ஒழுங்கா தூய்மையா வச்சுட்டு ஆண்டவருக்காக பிரியமா இருக்கும்போது, அதே போல நம்மளை மாதிரி இந்த டெம்பிள் ஆஃப் இதேவும் போல டெம்பிளை நம்ம சுத்தி அது வந்து EU வந்து நல்ல ஒரு சர்க்கிள், அப்படிப்பட்ட ஆட்களை உருவாக்கி அப்போ வந்து என்னன்னா அந்த ஒற்றுமையின் ஆவியோட செயல்படும் போது கண்டிப்பா வரும். தொடர்ந்து ஜெபம் பண்ணும். நான் ஒரு CSI சர்ச் போயிட்டு இருக்கேன் இங்க கன்னியாகுமரியில. ரொம்ப மீனிங்ஃபுல்லான ஒரு சர்ச். CSI சர்ச்சில் இப்படிலாம் அதுவும் வர்ஷிப் பேட்டர்ன் சரி எவ்வளோ அழகா. காரணம் அந்த பாஸ்ட் வந்து ஒரு கேம்பஸ் குரூசைட்ல இருந்து வந்த ஒரு மனுஷன், அவ்வளோ அழகா லீட் பண்றாங்க. அதனால நம்ம எந்த சர்ச் தவறா எந்த சர்ச் தவறா அப்படிலாம் நம்ம ஒருவேளை சர்ச்சஸ்க்காக நம்ம ப்ரே பண்ணுவோம். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு காரியங்களாம் வச்சிருக்கிறார், அதெல்லாம் வரணும்னு நம்ம யோசிக்கும் போது கண்டிப்பா அப்படிப்பட்ட சர்ச்சஸ்ல நீங்க மெம்பரா இருக்கிறது பெட்டர். இது என்னுடைய கருத்து. மற்றவர்களுடைய கருத்து நம்ம பார்ப்போம். ஜீவா, தேங்க்யூ. ஷுர் அண்ணா, ஷுர், தேங்க்யூ அண்ணா. மதிவண்ணன் அண்ணா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்லாட்டா நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகேண்ணா, ஓகே, தேங்க்யூ. ஒரு வசனம் மட்டும் நம்ம சொல்லணும்னா அந்த லாஸ்ட் போர்ஷன் எப்படி நல்ல டினாமினேஷன் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றப்ப ஆண்டவரே சொல்லிருக்கிறாரு, அவங்களுடைய கனிகள்னாலே நீங்கள் அவர்களை அறிவீர்கள் அப்படின்ட்டு. சில நேரம் நம்ம நிறைய ப்ரீ கன்சீவ்டு ஐடியாஸோட இன்னொரு டினாமினேஷன் நம்ம பார்ப்போம். அப்படி பார்க்கறதும் தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம ஒரு பேட்டர்ன் நம்ம மைண்ட்ல வச்சிருப்போம், செட் பண்ணி வச்சிருப்போம். அதுல ஒன்னொன்னா நம்ம டிக் பண்ணுவோம். டிக் ஆயிருச்சு, எல்லாம் டிக் ஆயிருச்சுன்னா இது நல்லது இல்லை கெட்டது அப்படின்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம். அப்படி இல்லாம பிரதர் அன்லிமித் சொன்ன மாதிரி வேத வசனத்தின் அடிப்படையில நம்ம வந்து அது நல்லதா கெட்டதான்னு பார்க்கறது நல்லது. எஸ் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. தொடர்ந்து அண்ணா இப்ப சபைக்குள்ள நடக்க அந்த இன்டர்னல் விஷயத்துக்குள்ள நம்ம போறோம். மதிவானன் அண்ணா, இப்ப சபைக்குள்ள 2 முக்கியமான ஞான உபதேசங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஒண்ணு ஞானஸ்தானம், இன்னொன்னு ராபோஜனம். இந்த 2த்த பத்தின விளக்கங்களை தர முடியுமாண்ணா? இந்த 2 என்ன, ஆக்சுவலா அதை நம்ம எப்படி பண்ணணும், ஏன் அப்படின்றத, சபைக்குள்ள ஏன் இந்த 2 சாக்ரமெண்ட்? சிலர்லாம் 7 சாக்ரமெண்ட்ஸ் வச்சிருக்காங்க, ஞான உபதேசங்கள் வச்சிருக்காங்க. ஆர்சில எல்லாம் நம்ம 2 வச்சிருக்கோம். அதனுடைய முக்கியத்துவம் அதுனா என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு சொல்ல முடியுமாண்ணா?
ஓகே ஜீவா. இப்ப இந்த கொஸ்டினுக்கு நம்ம பழைய கொஸ்டின்ல இருந்தே வரலாம். ஒண்ணு வந்து டினாமினேஷன்ஸ், ஏன் இவ்வளவு டினாமினேஷன்ஸ் இருக்கு அப்படின்றப்ப யூஎஸ்ல மட்டும் 200 டினாமினேஷன் கிட்ட இருக்கான். உலகம் ஃபுல்லா 45,000 டினாமினேஷன்ஸ் இருக்கும் அப்படின்றாங்க. இது ஏன் இவ்வளவு டினாமினேஷன் அப்படின்றப்ப ஒண்ணு வந்து அவங்களுடைய பிலீஃப் சிஸ்டம், அவங்க ஒவ்வொருத்தருக்கு இருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில ஒரு சில இந்த மாதிரியான சாக்கிரமந்தை வந்து அவங்க பின்பற்றாங்க. அப்படி பின்பற்றப்ப அது ஒரு டினாமினேஷன். வேற எனக்கு ஏற்ற ஒரு சில சாக்கிரமந்தை வந்து நான் பின்பற்றிருக்கிறேன், அது ஒரு டினாமினேஷன். அப்புறம் இன்னொன்னு வந்து பவர் சென்டர்ஸ். முன்னாடி வந்து அந்த பொலிட்டிக்கல் அட்டானமி அது பெற்றுக்கொள்வதற்காக இந்த மாதிரி பிரிஞ்சு போறாங்க. ஒண்ணு வந்து என்னன்னா ஜாகிரபிக்கலா நம்ம வந்து டினாமினேஷன்ஸ் பிரியுது. இன்னொன்னு வந்து பொலிட்டிக்கலா, ஃபார் எக்ஸாம்பிள் ரோமன் கேத்தலிக்ஸ் அப்படின்றப்ப ரோம் மையமாக வைக்கப்பட்டு எல்லாருடைய அந்த ரிலிஜியஸ் சம்பந்தமான தீர்மானங்கள் எடுக்கப்படுது. அப்ப வந்து இங்க இங்கிலாந்துல யோசிக்கிறாங்க, ஏன் அவங்கள சார்ந்து நம்ம இருக்கணும், நம்ம தனியா இருந்தா நம்மளே எல்லாமே முடிவெடுத்துக்கலாமே அப்படின்னு அவங்க பிரிஞ்சு வர்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான காரணங்கள் இவ்வளவு டினாமினேஷன்ஸ் இருக்கிறதுக்கு. ஓகே, இப்ப இதுல நம்ம இப்ப பார்த்த இந்த 2 சாக்கிரமங்களும் அது எந்த திருச்சபையா இருந்தாலும் இது ரெண்டும் முக்கியமா தவிர்க்க முடியாத சாக்கிரமந்தா இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். வேதத்தின் அடிப்படையில நம்ம பாக்குறோம். நம்மளுடைய அனுபவமாவும் அது இருக்குது. எந்த டினாமினேஷன் போனாலும் இது இருக்கும். ஆனா இதுல வந்து பேப்டிஸ்ட்ல நிறைய பேப்டிஸ்ட் எல்லாம் இருக்கு. அந்த தெளிப்பு ஞானஸ்தானம், முழுக்கு ஞானஸ்தானம், அதுல முன்னாடி முழுகிறது, பின்னாடி வழியா அப்படி நிறைய இருக்கு. அதுக்குள்ள நம்ம போகல. பட் இந்த பேப்டிசம் அப்படின்றதே எங்க இருந்து வருது அப்படின்னா, இப்ப முன்னாடி ஒரு வியாதியஸ்தன் வந்து சுகமாக்கப்படுறான் அப்படின்னா அவன் போய் குளிச்சுட்டு அந்த நதியில போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்றப்ப என்ன அர்த்தம்னா ஒரு பிசிக்கல் கிளென்சிங். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வியாதியோட இருந்தான், இப்போ வந்து அந்த வியாதி சரியாகுது, அதுக்கு வந்து அடையாளமாக குளிச்சுட்டு அவன் வர்றான், ஒரு சுத்திகரிக்கப்பட்டது மாதிரி. அதே மாதிரி நம்ம ஒரு கல்யாணத்தில் நம்ம பார்க்கிறோம், அவங்களுடைய சுத்திகரிப்பின் முறைமையின்படி அங்க வந்து கற்சாடிகள் வந்து வைக்கப்பட்டிருக்கு, அவங்க கால்களை கழுவி உள்ள வர்றாங்க. இப்ப பேப்டிசம் அப்படின்றது என்னன்னா, ஒரு புது உறுப்பினர் அவரை வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரட்சகராக அவர் ஏற்றுக்கொண்டாரு. அது வந்து அவருக்கு மட்டும் அது தெரியும். அதை வந்து பகிரங்கமா பொதுவா மற்றவங்களுக்கு தெரியப்படுத்த அவர் ஆசைப்படுறாரு. அதை வந்து ஒரு ப்ராசஸா நம்ம வச்சிருக்கோம். என்னன்னா அந்த ஞானஸ்தானம். எப்ப அவர் வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறாரோ அப்போ வந்து என்னன்னா அந்த ஒரு திருச்சபையினுடைய அங்கமாக அவர் ஆக்கப்படுகிறார். ஸோ அதோடைய இண்டிகேஷன் தான். இப்ப நம்ம இந்த கம்பெனியெல்லாம் இப்ப நிறைய ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க. ரெக்ரூட்மெண்ட் பண்ணிட்டு அந்த ஜாபுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு இண்டக்ஷன் ப்ரோக்ராம் இருக்கும். அங்கதான் வந்து கம்பெனியை பத்தி எல்லாம் அவருக்கு வந்து சொல்லுவாங்க, அவர்கிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதேதான் இந்த பேப்டிசம். என்னன்னா he is being inducted into the God's family, அந்த சர்ச். அதை வந்து பகிரங்கமா வெளிப்படையா அவரை வந்து அறிவிக்கிற ஒரு நிகழ்வா நம்ம வந்து எடுத்துக்கலாம். இன்னொன்னு, நம்ம அந்த இம்மர்ஸ் பண்ணி நம்ம வெளியில வர்றப்ப, நான் முன்னாடி பாவியா இருந்தேன், இப்ப அந்த பாவத்துக்கு மறிச்சு அதை தண்ணிக்குள்ள மூழ்கி வெளியில வர்றப்ப நான் அந்த மறுபடியும் கிறிஸ்து அந்த உயிர் தெழுந்த அந்த நிகழ்வை அது காட்டுகிற ஒரு சாக்கிரமம் தான் வந்து இந்த பேப்டிசம் நான் பாக்குறேன் ஜீவா. இது வந்து ஒண்ணு. ரெண்டாவது ராபோஜனம். அதுவும் வந்து ஒரு பெரிய சாக்கிரம். வந்து இது வந்து பழைய ஏற்பாட்டுல எக்ஸோடஸ்ல இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல அடிமையா இருக்காங்க. அவங்க வந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு அவங்க வர்றப்ப இதே மாதிரி அந்த ராபோஜனம் மாதிரி தான் அங்கேயும் அவங்க சாப்பிட்றாங்க இல்லையா? அவசர அவசரமா சாப்பிட்டு அவங்க கிளம்புவாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அது வந்து பழைய ஏற்பாட்டில் நடந்தது. ஒரு பழைய உடன்படிக்கை.
ஆண்டவர் வந்து அதை ரெகுலரா செய்யணும்னாரு. இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு புது உடன்படிக்கையை நமக்கு வந்து விட்டுட்டு போறாரு. என்ன அப்படின்னா, அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் வந்து நம்ம பானம் பண்றோம். அதுவும் என்ன அப்படின்னா, அந்த ஒரு ஒரு உறவுக்குள்ள நம்ம போறோம் அப்படின்றதுடைய வெளிப்பாடு. நம்ம யாரு கூட உட்காந்து நம்ம சாப்பிடுவோம்? நம்ம நண்பர்களோட, நம்முடைய உறவினர்களோட, நம்ம ஃபேமிலியில தான் உட்காந்து நம்ம சாப்பிடுவோம். வேற ஒரு வீட்டுல போய் நம்ம உட்காந்து சாப்பிட மாட்டோம். அப்ப அதுவுமே வந்து என்னன்னா, அந்த ஒரு ஐக்கியத்தையும் அந்த ஐக்கியத்தினுடைய ஒரு உச்சகட்டத்தையும் வந்து அந்த சாக்கிரமம் வந்து நமக்கு வெளிப்படுத்துகிறது. இன்னொன்னு, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில நமக்கு செய்த தியாகத்தை, அவரு நமக்கு சம்பாரிச்சு கொடுத்த அந்த மீட்பை மறுபடியும் நம்ம வந்து நினைவுபடுத்துறதா அந்த சாக்கிரமம் வந்து அமைஞ்சிருக்குது ஜீவா. எஸ் அண்ணா, தேங்க்யூ சோ மச் அண்ணா. தெளிவா ஒன்னொன்னுத்தையா பிரிச்சு சொல்லும் போது உண்மையாவே இதுவா இருந்துச்சு. ஐ ஹோப் அந்த செகண்ட் கொஸ்டினுக்கும் நீங்களே ஆன்சர் இதுலயே கிடைச்சிருச்சு. இஸ் இட் அது ரொம்ப முக்கியமா ஞான பேப்டிசம் எடுக்கிறதும் அப்புறம் இந்த இதுலயும் முக்கியமா அப்படின்னு நம்ம கேட்கிற கேள்விக்கு அது வந்து வெளிப்படையான இது இல்லை, உள்ளார்ந்த இதுன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லி ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ அண்ணா. அண்ட் அடுத்த கொஸ்டினா, பிரேமி, ஒரு நான் பிலீவர் ஃபேமிலில இருந்து நான் வரேன். அதாவது நான் ஒரு இங்க வெள்ளூர்ல இருக்கேன். நான் ஒரு குறிப்பிட்ட சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன். அங்க நான் என்னோட காரியங்களை செய்யறேன். இப்படி இருக்கிறப்ப நான் வந்து வெளியே இப்ப மதுரைக்கு நான் போய் படிக்கிறேன். மதுரையில போய் படிக்கும் போது அல்லாட்டா வெளியில போய் இருக்கும்போது அங்கேயே நான் செட்டில் ஆகுறேன்னு வச்சுக்கோ. இப்ப நான் அங்க ஒரு சர்ச் பார்த்து அந்த சர்ச்ல நான் வந்து பேப்டிசம் எடுத்து அந்த சர்ச்ல நான் ஐக்கியமா இருக்கலாமா? அல்லாட்டா அந்த சர்ச்ல ஜாயின் பண்ணி அங்கேயே நான் ஒரு மெம்பரா இருக்கலாமா? அப்படி பண்ணலாமா? இல்லாட்டா என்னோட சர்ச் தாய் சபைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தாய் சபையில தான் அதையே தான் நான் அந்த சபையிலேயே தான் நான் இருக்கணுமா? என் கொஸ்டின் புரிஞ்சுச்சா? எஸ் அண்ணே, நான் இதை எப்படி பாக்குறேன்னா, நம்மளுக்கு எல்லாருக்கும் மேபி ஐ மே பி ராங், பட் நம்மளுக்கு எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் ஃபேத்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ காலேஜ்ல இருக்கிற வரை நம்ம ப்ரேயர் செல் அப்படி இன்வால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஆஃப்டர் காலேஜ் கண்டிப்பா சர்ச், அந்த ஒரு லோக்கல் சர்ச்ல நம்ம இன்வால்வ் பண்றது ரொம்ப முக்கியமா நான் பாக்குறேன். கண்டிப்பா நான் என்கரேஜ் பண்ணுவேன். இப்ப நான் என்னையவே ஒரு எக்ஸாம்பிளா எடுக்கிறேன். ஆஃப்டர் மை காலேஜ் கண்டிப்பா நான் ஒரு லோக்கல் சர்ச்ல ஒரு பிலீவர்ஸ் கூட நான் வந்து ஒரு ஃபெலோஷிப்ல இருக்கிறத நான் ரொம்ப இம்பார்ட்டண்டா பாக்குறேன். ஸோ ஜீவா நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா ஐ டோன்ட் நோ அபவுட் பேப்டிசம் எடுக்கணுமா அது தெரியல. ஆனா கண்டிப்பா நம்ம இப்ப காலேஜ் படிக்கும் போது வேற ஊர்ல இருக்கும் போதும் நம்ம கண்டிப்பா சர்ச் இன்வால்வ்மெண்ட் இருக்கணும். கண்டிப்பா வேதத்தை ஒரு குழுவா சர்ச்சோட அடியில நம்ம படிக்கிறது ரொம்ப முக்கியமா நான் பாக்குறேன்னா. தேங்க்யூ பிரேமி. மதிவானனா, அல்லிமுத்தானா, நீங்க ஏதாவது ஆட் பண்ண விரும்புறீங்களா? ஜீவா, அந்த கொஸ்டினை நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. அந்த செகண்ட் பார்ட் எனக்கு புரியல. ஆமாண்ணா. இப்ப உதாரணத்துக்கு நான் வந்து என்னோட சர்ச்ல இருந்து இங்க இருந்து நான் மதுரைக்கு போறேன். நான் இங்க ஒரு சர்ச்ல இருக்கேன். இப்ப என்னோட ஃப்ரெண்ட், நான் வந்து நான் பிலீவர் ஃபேமிலில இருந்து வரேன். ஸோ நான் ஃபுல்லா இதுவும் இல்லை. இப்ப மதுரைக்கு போகும்போது என்னோட ஃப்ரெண்ட் பிரேமி வந்து என்னை என்கரேஜ் பண்ணணும். நான் அங்க உள்ள ஒரு சர்ச்ல போகணும் அப்படின்னு சொல்லி என்னை என்கரேஜ் பண்றாங்க. அப்படி என்கரேஜ் பண்ணும்போது நான் போய் அங்க ஜாயின் பண்ணலாமா? அல்லாட்டா நான் மற்ற நான் பிலீவர்ஸ் வரும்போது அவங்கள நான் என்கரேஜ் பண்ணணுமா அப்படின்றதுதான் என்னோட கேள்வினா. ஸோ பிரேமி வந்து அந்த என்கரேஜ்மெண்ட்டோட சொன்னாங்க. அதனால நான் அந்த என்கரேஜ் பண்ணணுமா அப்படின்றத நான் மிஸ் பண்ணிட்டேன். அதாவது இப்ப ஏற்கனவே ஒரு சர்ச் இருக்கு, அந்த சர்ச்சில் தான் நீங்க பேப்டிசம் எடுக்கணும், இன்னொரு சர்ச்சில் எடுக்கக்கூடாது அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமா, அதாவது ராபோஜனம் இங்க எடுத்திருக்கேன், இங்க பேப்டிசம் எடுத்திருக்கேன், இங்கதான் ராபோஜனம் எடுக்கிறேன். இப்ப நான் போய் வெளியே சர்ச்லயும் ராபோஜனம் எடுக்கலாமா? அந்த மாதிரி புரியுதானா? அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. பிரச்சனை இல்லை. இப்ப இங்க பிரச்சனை என்னன்னா, நான் வந்து ஒரு இந்துவா இருக்கேன், நான் வந்து ஞானஸ்தானம் எடுக்கணுமா அப்படின்னு கேட்கிறோம். அப்படின்றப்ப அதுதான் வந்து நம்முடைய கன்விக்ஷன் நமக்கு காட்டுது. நீ எடுக்கிறது எடுக்காதது அது நீதான் முடிவு பண்ணணும். இப்ப சில நேரங்கள் என்ன ஆகும், நம்ம பசங்க எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க அப்படின்னுவாங்க. சரி, அதுதான் அவனுடைய கன்விக்ஷன். அதையே வீட்லயே சொல்லி டிக்ளேர் பண்ணு. ஒரு பாயிண்ட்ல நம்ம சொல்லியே ஆகணும். இல்லாட்டினா என்ன ஆகும்னா,
அது நம்ம அப்படியே பொத்தி பொத்தி வச்சிருக்கப்போ ஒரு நாள் எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிரும். இது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண மாதிரி ஜீவா. நானும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே வீட்டுல சொல்லிட்டே இருந்தேன். நான் ரசிக்கப்பட்ட அன்னைக்கு நான் போய் சொன்னேன், நான் இனிமே இதெல்லாம் பண்ண மாட்டேன், இதுதான் பண்ணுவேன் அப்படின்னு. அப்புறம் பேப்டிசம் எடுக்கிறதையும் பேப்டிசம் எடுத்துட்டு வந்து நான் பேப்டிசம் எடுத்துட்டு நான் சொன்னேன். இன்னொன்னு நம்ம ஒவ்வொரு ஃபேமிலியில நம்ம எப்படிமா அந்த ஞானத்தை ஆண்டவர் தான் நமக்கு தரணும். பகிரங்கமா சொல்லி அதனால ஒரு பிரச்சனை வந்து நம்ம ஒரு ஃபெலோஷிப்புக்கே போக முடியாத அளவுக்கு சூழ்நிலை ஆயிடக்கூடாது. அது அந்த ஞானத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்ம பெற்றுக்கணும். பட் அந்தந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம கண்டிப்பா நம்ம டிக்ளேர் பண்ணித்தான் ஆகணும், இன்க்ளூடிங் நம்முடைய ஃபேமிலி மெம்பர்ஸ். இல்லாட்டினா மேரேஜ் மற்ற விஷயங்கள்ல எல்லாத்துலயும் நமக்கு பிரச்சனை வந்துட்டே இருக்கும். அது பெரிய ஒரு தடையாவே வரும். ஏன்னா நானும் ஹிந்து பேக்ரவுண்ட்னால சொல்றேன். இப்ப என்னுடைய மேரேஜ்லாம் சிம்பிளா நடந்து போச்சு, பெரிய பிரச்சனையே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நான் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன் என்னுடைய ஃபெய்த்தை வந்து வீட்டுல நான் சொல்லிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்ல, வாயில சொல்றது இல்ல, அவங்களும் ஒரு சிக்னிபிகன்ட் சேஞ்சஸ் வந்து வீட்டுல பாக்குறாங்க. ஏன்னா அவங்க நம்மளை வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்ப இது ரெண்டும் சேர்ந்து போறப்ப பேப்டிஸ்ட் எடுக்கிறதோ மற்ற எதுவுமே நம்ம என்ன ஒரு ரிலீஜியஸ் பேக்ரவுண்டா இருந்தாலும் ஒரு பெரிய தடையா இருக்காது அப்படின்றது என்னோட இது ஜீவா. இன்னொன்னு எங்க எடுக்கணும்ன்றது அது பிரச்சனையே இல்லை. எங்க சாக்கிரம் வந்து பெற்றுக்கொள்றோன்றது பிரச்சனை இல்லை. இப்ப எல்லாம் இப்ப நாங்க ஒரு வருஷம் அது நம்ம போகல. இப்ப போறோம் ஒரு சர்ச்சுக்கு, அது இந்தி சர்ச்சோ தெலுங்கு சர்ச்சோ ஏதோ ஒண்ணு, சாக்கிறவங்களுக்கு எல்லாம் முதல்ல வாங்குவோம். அவ்வளவு ஒரு ஆர்வலோட தான் நம்ம போறோம். ஆனா அது தடையா இருக்கணும்னு அவசியம் இல்லை ஜீவா. ஓகே அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. தொடர்ந்து டைம் ரொம்ப இதுவா இருந்ததுனால நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். அலிமுத்து அண்ணா, இந்த திருச்சபையின் ஊழியங்களை பத்தி எங்களுக்கு சொல்லி தரீங்களா அண்ணா? திருச்சபையின் மூலமா என்ன ஊழியங்கள் நடக்கு, அத பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அதனுடைய முக்கியமான ஆமா, நான் ஒரு சிலதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். வாட் அபவுட் த மினிஸ்ட்ரி ஆஃப் த சர்ச்? ஸோ இன்னைக்கு சர்ச்சோடைய முக்கியமான மினிஸ்ட்ரி அப்படின்ட்டு நான் அந்த மெட்டீரியலை நான் இது பண்ணும்போது எனக்கு இருந்த ஒரு விஷயம் வந்து என்னன்னா, ஒரு லைனை மென்ஷன் பண்ணிருக்கல, பெர்மனன்ட் மினிஸ்ட்ரி அப்படின்ட்டு. ஸோ அது என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா, பிஷப்போ சரி, எல்டர், இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்தை அது வந்து என்ன பண்ணணும், அந்த இதை வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். அது வந்து ஒவ்வொருத்தவங்களும் சொல்லி கொடுக்கணும். ஸோ டிசிப்ளினா வந்து என்ன பண்ணணும், இந்த லோக்கல் சர்ச்லேயே சரி, ஒருவேளை யூனிவர்சல் சர்ச் எந்த சர்ச்லனாலும் சரி, என்ன பண்ணணும், அங்க இருக்கிற அந்த ரெஸ்பெக்டிவ் பர்சன் அவங்க ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணணும், அங்க இருக்கிற அந்த ஆத்துமாக்களை அழகா ஆண்டவருக்குள்ள என்ன பண்ணணும், வழி நடத்தணும். இது வந்து யாருடைய பொறுப்புனா, கண்டிப்பா திருச்சபையோட பொறுப்பு. அந்த திருச்சபையில முக்கியமா இருக்கிற எல்டர்ஸ், டீக்கன்ஸ், யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு இது வந்து என்னன்னா, மினிஸ்ட்ரியில இதுதான் டியூட்டியே. ஸோ பெர்மனன்ட் மினிஸ்ட்ரி. ஸோ அதே போல அது கீழே நான் ஒரு சில இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன், அந்த ரெஃபரன்ஸ்லாம். ஒருவேளை நமக்கு இப்போ டைம் கிடையாது, அதை நம்ம நோட் பண்ணிட்டு நம்ம வீட்டில் மறுபடியும் நம்ம மறுக்கா வந்து நம்ம பார்க்கும்போது நல்லா இருக்கும். ஸ்போக் த வேர்ட் ஆஃப் காட் டு அஸ் அண்ட் வே ஆஃப் லைஃப் அண்ட் இமிட்டேட் தேர் ஃபெய்த். ஸோ இப்போ அண்ணன் கூட மதிவானன் சொல்லியிருந்தாங்கல்ல, ஒருவேளை பொத்தி எல்லாத்தையும் மறைச்சு வச்சுக்கிட்டே இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு. ஒருவேளை அண்ணா ஒரு வார்த்தை சொல்லும்போது அவங்க வீட்டில் அவங்களுடைய அண்ணனுடைய அந்த ரோல் மாடலை பார்க்கும்போது ஒரு ரோல் மாடலா பார்த்தாங்கன்னு சொன்னாங்க. அதே போல அங்க இருக்கிற சர்ச் லீடர்ஸ், பாஸ்டர்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் சரி என்ன பண்ணும், அவங்க லைஃப்ல இருந்து அதை வந்து இமிட்டேட் பண்ணணும். நீங்க வந்து என்னன்னா வெறும் வார்த்தையினால எல்லாம் அடிச்சு விட்டுறது, அப்படி இருங்க இப்படி இருங்க அப்படின்ட்டு. ஸோ நாமளும் வந்து என்ன பண்ணணும், அது வந்து ஆண்டவருக்கு படிஞ்சு கீழ்ப்படிந்து இருக்கணும். ஹீப்ரூஸ்ல ஒரு வசனம் இருக்கு 13:7. நான் ஷார்ட்டா சொல்றேன். அதுல வந்து என்னன்னா அழகா அந்த ஆத்தர் சொல்லியிருப்பாரு, உங்களுக்கு யாரு இயேசுவை பத்தி சொல்றாங்களோ அவங்கள பார்த்து நீங்க என்ன பண்ணுங்க, பின்தொடருங்க. பவுல் ஒரு இடத்துல என்ன சொல்லுவாரு, என்னை போல பின்தொடருங்க பாரு. ஆனா இங்க வந்து உங்களுக்கு யாரு வந்து கைட் பண்றாங்களோ அவங்கள போல பின்தொடருங்க அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு நம்ம குரூப் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே எல்லாம் ஈஸியா எஸ் ஆயிடுவாங்க. எப்படின்னா, என் தம்பி என்னையே பார்க்காதப்பா, ஆண்டவர் மட்டும் பாரு அப்படின்னுவாங்க. நாம தான் வந்து என்னன்னா ரோல் மாடல். ஒரு ஜீவ நீரோடை அப்படின்ட்டு ஒரு மினிஸ்ட்ரி நம்ம எல்லாருக்கும் தெரியும், சாம்சன் பால் அப்படின்ட்டு. அவருடைய நான் ரெகுலரா கேட்கும்போது, இந்த டிவில சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்கு அப்படின்னு அந்த ஆட் எல்லாம் ஓடல. அந்த ஆட்ல வந்து என்னன்னா, சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்கு அப்படின்னா அப்படி இருக்கணும். நல்ல ஒரு ஒரு வந்து நோஞ்சா மாதிரி சிங்கம் போல ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னா யாருக்கு? அதே மாதிரி ஜீசஸை பத்தி சொல்லணும்னா நானும் வந்து என்ன பண்ணும், ஆண்டவருக்குள்ள நல்ல ஒரு ஸ்டபனா இருந்து நல்லா வந்து என்ன பண்ணணும் சொல்லணும். இல்ல என்னெல்லாம் பார்க்காத, ஆண்டவர் மட்டும் பாரு அப்படின்ட்டு என்ன பண்ணக்கூடாது. அதெல்லாம் ஒரு ராங் இது. அது கிட்டத்தட்ட ஈவுலே அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்துருச்சு. நானும் ஒரு சில இடத்துல சொல்லிட்டு இருக்கேன், அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு. நாம தான் ரோல் மாடல் அப்படின்னு. இதுதான் வந்து என்னைய பொறுத்தவரையும் ஒரு முக்கியமான மினிஸ்ட்ரி சர்ச் உடையது.
ஒருவேளை மீதி இருக்கிற காரியங்களை மதிவானன் மற்றபடி பிரேமில் தான் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஜீவா. ஓகே அண்ணா. மதிவானன் அண்ணா, கடைசியான கொஸ்டின் உங்ககிட்டயே நாங்க கேட்கிறோம். இப்போ டிஃப்ரெண்டான வித்தியாசமான ஆராதனைகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுதுன்னா, ஸோ இந்த மாதிரி ஆராதனையை பார்க்கும்போது எது உண்மையான ஆராதனை, எது ரைட் வே ஆஃப் அப்ரோச், அந்த உண்மையான ஆராதனை எதை நாங்க பின்பற்றணும் அப்படி மாதிரி நீங்க சொல்ல முடியுமாண்ணா? ஜீவா, இப்ப நிறைய கரிஸ்மேட்டிக் குரூப்ஸ், கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ், எஸ்பெஷலி ஒர்ஷிப் லீடர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுல இப்ப ரீசெண்ட் டேஸ்ல நம்ம பார்க்கறது என்னன்னா, முக்கியமா யூடியூப் ஆன் பண்ணாலே உங்களுக்கு தெரியும், அந்த டான்ஸ் ஆடுறது தான் ஒர்ஷிப் மாதிரி நிறைய ஒர்ஷிப் லீடர்ஸ், சோ கால்டு ஒர்ஷிப் லீடர்ஸ் வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அது சரியா தவறா அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வரல. நம்முடைய ஆராதனையில ஆண்டவர் மகிமைப்படுறாரா? ஆராதனை யாருக்கு? அது ஆண்டவருக்கா, இல்ல எனக்கே நான் பண்ணிக்கிறேன்னா, இல்ல அப்படிலாம் நான் பண்ணாதான் நிறைய பீப்புளை அட்ராக்ட் பண்ணுவேனா அப்படின்றதான் நம்ம இப்ப யோசிச்சு பார்க்கணும். நீங்க இந்த கேள்வி கேட்கிறப்பயே ஒரு சில ஒர்ஷிப் லீடர்ஸையும் மனசுல வச்சுதான் இந்த கேள்வியை கேட்பீங்க நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அதுல வந்து நம்ம இப்போ ரீசெண்டா ஒரு சில தமிழ் சினிமாக்கள்ல கூட அந்த ஆராதனை முறைமைகளை தான் அவங்க கிண்டல் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய அந்த சின்ன சின்ன டாக்லாம் கூட வந்துச்சு. இன்னொன்னு, நம்ம ஆட்களுமே அந்த படத்தை நம்ம ஆட்கள் தான் ஃபேமஸ் பண்ணாங்க என்ன பொறுத்த அளவுக்கு. அந்த சினிமாக்காரங்களை விட அதை அதிகமா பேசுனது நம்ம ஆட்கள் தான். ஓகே, அப்ப தெரியல எனக்கு அதை பத்தி நான் அதை கிரிட்டிசைஸ் பண்ணவோ இல்லை கமெண்ட் பண்ணவோ நான் விரும்பல. பட் நம்ம ஆராதனை முறைமையை நம்ம மக்களுக்கு இடரலா இருக்கிறது ஒண்ணு, பட் அவங்களுக்குமே அது வந்து இடரலா அல்லது ஒரு காட்சி பொருளா, ஒரு காமெடியா தான் நம்ம வந்து இது பண்றோம். அப்ப பவுல் சொல்றப்ப சொல்றாருல, நான் உங்களுக்கு பிரசங்கித்த கிறிஸ்துவை தான் கிறிஸ்து, அதை நானே வந்து அது இல்லைன்னு சொன்னா நீங்க அதை வந்து மாத்த முடியாது அப்படின்னு சொல்றாரு. சோ அதே அப்ப நம்ம எப்படிப்பட்ட கிறிஸ்துவை, எப்படிப்பட்ட ஆண்டவரை வந்து நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கோம். ஆனா வெளி உலகத்துக்கு இல்ல அடுத்த தலைமுறைக்கு நம்ம எப்படிப்பட்ட ஆண்டவரை காட்டுறோம் அப்படின்றது எனக்கு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதை பத்தி நான் பதில் சொல்ல முடியல என்னால. அதனாலதான் அங்கங்க நான் லிங்க் பண்றேன். இப்போ ரீசெண்டா ஒரு சர்ச், பெரிய சர்ச் ஹைதராபாத்ல நாங்க போனோம். இதுக்கு முன்னாடி இவங்களை வந்து ஒரு சினிமாவுக்கு நான் கூட்டு போட்டிருந்தேன் என் ஃபேமிலியை. ஓகே, எனக்கு 4 வயசுல ஒரு பையன் இருக்கான், ஒரு இந்த படம், அந்த கார்ட்டூன் படம் மாதிரி. அப்ப அந்த சர்ச்சுக்கு போனோன்னே இவன் கேட்கறான், எப்ப படம் போடுவாங்கன்னு கேட்டான் தம்பி, 4 வயசு பையன். அந்த சர்ச்சுக்குள்ள தான் நாங்க போயிருக்க சர்ச். ஆனா அவன் கேட்ட கேள்வி, எப்பப்பா படம் போடுவாங்க? இருப்பா போடுவாங்க. ஏன்னா அந்த ஆராதனை முறைமே அப்படிதான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நாங்க போறோம். ஏன்னா அங்க தெரியல, நம்ம அதான் சொல்லக்கூடாதுன்னு நான் சொன்னேன்ல, நம்ம குறை சொல்ற மாதிரியே போயிட்டு இருக்கோம். பட் அப்படிதான் இருக்கு. பட் நம்ம தான் எப்ப நம்ம வேதத்துல நம்ம வேரூண்டி இருக்குமோ அப்ப வந்து நம்ம இனம் கண்டு கொள்ள முடியும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுடைய கனிகள் மூலமா அவங்களை நீங்க அறிந்து கொள்வீர்கள், இனம் கண்டு கொள்வீர்கள் சொல்ற மாதிரி நம்ம வேதத்துல வேறுபட்டு இருக்கிறப்ப கண்டிப்பா அவங்களுடைய ஆராதனை முறைமையை வச்சு அவங்க யாரும் நம்ம கண்டுபிடிச்சோம். அதான் இதுல ஒன்னும் பதில் ஒண்ணும் இல்ல ஜீவா, only few examples and statements. Thank you அண்ணா, thank you so much ஜீவா. சாரி ஜீவா, இன்டர்பிரேட் பண்ணதுக்கு. சொல்லுங்க. அண்ணா அழகா சொல்லியிருந்தாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி நான் முடிச்சிடறேன். ஒருவேளை அந்த வர்ஷிப் அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போது நமக்கு ரோமன்ஸ்ல 12:1 நமக்கு தெரியல, 12:1 புத்தியுள்ள ஆராதனை எது அப்படின்ட்டு. ஸோ அது வந்து என்னன்னா அழகா அதுல இருக்கும். நம்ம சர்க்கிள் இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த ஆக்ட்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தட்ல நம்ம சொல்லி கொடுப்போம்ல. ஒருவேளை அப்படி நம்ம இருக்கிற சர்ச்சஸ்ல அப்படி ஃபாலோ பண்ணலாம் பரவாயில்ல. ஒருவேளை நாம நாளைக்கு அப்படிப்பட்ட ஒரு லீடர்ஸா ஒரு வர்ஷிப்லாம் வரும்போது நாம கரெக்டா இருக்கணும் ரியலி. ஒருவேளை நம்ம எல்லாமே கரெக்டா நம்ம நியாயம் தீர்க்க முடியாது யாரையும். பட் அட் த சேம் டைம் நம்ம கேர்ஃபுல்லா இருந்து, ஸோ அந்த ரோமன் 12ஆம் அதிகாரத்துல 1 சொன்னது போல புத்தியுள்ள ஆராதனை எது அதை பார்த்து நம்மளும் இது பண்ணோம். அதே போல பீப்புளையும் நம்ம அப்படி வந்து கொண்டு வரணும்.
கடைசியா ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் இந்த சர்ச்சுக்குன்னு இது டோட்டலா சொல்லி அப்புறம் நான் உங்க கையில் கொடுத்துட்றேன். இந்த நிலக்கரி நம்ம பார்த்துருக்கோம்ல, அந்த நிலக்கரி வந்து எப்படின்னா தனியா இருந்ததுன்னா ஒருவேளை அது சூடா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அது அப்படியே இதாக தான் இருக்கும். ஆனா அந்த நிலக்கரி இருந்துட்டு பக்கத்துல இருக்க மற்ற நிலக்கரியோட என்ன பண்ணும், அப்படியே அனலா இருக்கணும். இருந்தாதான் அந்த அந்த நிலக்கரியில அதாகும். இந்த நிலக்கரி அப்படியே கூலா இருந்ததுன்னா அது தனியாவே இருக்கிறதே பெட்டர் அப்படிங்கிற போல. ஸோ இந்த சர்ச் அப்படிங்கிறது வந்து என்னன்னா நாமளும் அனலாவும் இருக்கணும், மற்றவங்களும் என்ன பண்ணும் ஆண்டவருக்குள்ள அப்படியே கொண்டு வரணும். இது வந்து நான் அந்த ஒரு மெட்டீரியலை நோ வாட் யூ பிலீவ் பை பால் இ லிட்டில் அவங்களுடைய இது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அது யோசிக்க வச்சுது. ஸோ தேங்க்யூ ஜீவா. தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ மதிவானன் அண்ணா, தேங்க்யூ அல்லிமுத்து அண்ணா அண்ட் பிரேமி, தேங்க்யூ ஸோ மச். 3 பேருமே நல்லா உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ஸையும் இது வேல்யூபிள் டைமை கொடுத்து நீங்க பண்றதை பார்க்கும்போது இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எங்களையும் ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆச்சு. எல்லாருக்காகவும் தேங்க்ஸ். அப்பாயிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆத்மஸ்வரூபன் அங்கிள் சொன்ன ஒரு அந்த அந்த இலிட்ரேஷன் என்னைய ரொம்ப பாதிச்சுச்சு. அந்த அந்த பர்சன் ஒரு நான் பிலீவர் வந்து ரொம்ப வெளியில இருந்து வர ஒருத்தர் வந்து அந்த போலீஸ்கார்கிட்ட எந்த சர்ச்சுக்கு போகணும், இங்க சர்ச் எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறப்ப அவர் சொன்னாரா, அந்த லாஸ்ட்ல போங்க, இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா போங்க, அந்த அதுக்கு பக்கத்துல லொகேஷன் சொல்லி சொன்னாங்களாம். அப்ப ஏன் அவரு நடந்து போறாரா, நிறைய சர்ச்சஸ் இருக்கா, ஏன் அவர் அந்த சர்ச்சை சொன்னாரு அப்படின்ற பாக்கப்ப சர்ச் எல்லாம் முடிச்சுட்டு வந்து கேட்டாரா, என்னை இவ்வளவு தூரத்துக்கு நடக்கி விட்டீங்களே, நடுவுல இவ்வளவு சர்ச் இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்ப அவர் சொன்னாரா, இந்த சர்ச் பத்தி எல்லாம் எனக்கு அவ்வளவு தெரியாது, ஆனா அங்க இருக்கு எனக்கு சர்ச்சை பத்தி எல்லாம் அவ்வளவு தெரியாது, அவர் ஒரு நான் பிலீவர், ஆனா அங்க இருந்து வெளியே வர மக்களோட லைஃப் வந்து வித்தியாசமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு திருச்சபையில இப்படி வேணும் நமக்கு, இப்படி உருவாக்குற திருச்சபை நமக்கு வேணும். நம்மளுடைய பங்கும் திருச்சபையில இருக்கு. ஸோ அததான் இன்னைக்கு ரொம்ப ஆழமா கத்துக்கிட்டோம். ஸோ அதுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். உங்க பேனல் மெம்பர்ஸ்க்கும் நன்றி சொல்றேன், வில்லியப்பாவுக்கும் நன்றி சொல்றேன். செஷன் ஹேண்ட் ஓவர் டு வில்லியப்பா. தேங்க்யூ அப்பா. சாரிப்பா டைம். ஐ ரியலி தேங்க் காட். இன்னைக்கு 4 பேரையும் நான் பார்க்கும் பொழுது அதிகமா நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். 4 பேருமே இந்து குடும்பத்திலிருந்து ஆண்டவரை ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இந்த வாலிப பருவத்துல அவங்க இயேசுவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு திருச்சபையில அங்கமாகி ஏதோ நான் ஒரு ஃபெலோஷிப் இருக்கேன்னு இல்லாதபடிக்கு அவங்க திருச்சபையில இருக்கிறத பார்க்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சி. இன்னைக்கு இது போல லட்சக்கணக்கான பேர் நம்மளை சுத்திலும் தேசத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு திருச்சபையை பார்க்கும் பொழுது அல்லிமுத்துவும் மற்றவங்க சொன்னது போலதான் வேதனையா இருக்குது மற்ற காரியங்களை பார்க்கும் பொழுது. அதனால இன்னைக்கு நம்ம தீர்மானிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நம்ம முதலாவது சர்ச்சுக்கு நேரம் கொடுக்கணும், சர்ச்சுக்காக ஜெபம் பண்ணணும். அண்ட் we have to be part of the church, local church. அண்ட் அதை எப்படி தீர்மானிக்கணும், எப்படி ஞானஸ்தானம் எடுத்து எப்படி ராஜ்போஜனத்துக்கு போறோம் என்ற காரியங்கள் எல்லாமே பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய கிருபையினாலே வழிநடத்தப்பட்டு திருச்சபையில நம்ம அங்கமாகணும். ஏதோ நான் ஒரு ஃபெலோஷிப் போறேன், அந்த ஃபெலோஷிப் எனக்கு நல்லா இருக்கு, அது போதும்னு சொல்லக்கூடாது, சர்ச்சுக்கு போகணும். அடுத்த காரியம், இந்த சர்ச்சினுடைய பணிகள் என்று பார்க்கும் பொழுது நம்ம பேசிக்கொண்டிருந்தது போல தேவனை ஆராதிக்கிறது, தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்துவது, அதே நேரத்துல சாட்சி வர்ஷிப் அண்ட் விட்னஸ் வந்து மிக மிக முக்கியம். அதை நம்ம மனதில் வைத்துக் கொள்வது அவசியம். இன்னைக்கு திருச்சபையில இப்படி நடக்குது, மோசமா இருக்குன்னு சொன்னாலும் கூட நான் இந்த வசனத்தை வாசிச்சு முடிக்க விரும்புகிறேன். எபேசியர், ஆக்சுவலா பவுலுடைய ரைட்டிங்ஸ்ல எபேசியர் புஸ்தகம் தான் திருச்சபையை குறித்து அதிகமா பேசின ஒரு புஸ்தகம். அதனால எபேசியர் கண்டிப்பா வாசிக்கணும். முன்னாலே கோட் பண்ணாங்க. இந்த வசனம் என்னன்னா எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20-21. நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிற அவருக்கு சபையிலே, நல்ல கவனிங்க, சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆனா சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலம் தலைமுறைக்கும் மகிமை உண்டாகத்தக்கதாக வேண்டும் என்பதுதான் போதனை. அதனால நான் தனிப்பட்டதமா இருந்தா போதும் நினைக்க கூடாது. திருச்சபையோடு சேர்ந்து எப்படி நம்ம எல்லா கேட்ட காரியத்தை நான் ஞாபகம் வைத்துக் கொள்வோம். திருச்சபையோடு சேர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும், தேவனுக்கு சாட்சியா இருக்கணும். அப்பதான் மற்றவங்க
இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து மற்ற புறமரசன் எல்லாம் இவரே தேவன் என்று பழைய ஏற்பாட்டில் கண்டு கொண்டது போல இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்துல நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து மற்றவங்க எல்லாம் இயேசுவே உலகத்தின் இரட்சகர் என்பதை அறிந்து கொள்ளணும். ஆண்டவர் தாமே அப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக. I sincerely thank all the 4 of them. They have done a great job. Over to my leaders. Thank you. இன்னைக்கு கூட நல்ல ஒரு செஷனா இருந்துச்சு. பேனலுக்கு வந்த ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மதிவான அண்ணா கிட்ட எல்லாம் போன வாரத்துல இருந்து நாங்க சொன்னோம். ஆனா அண்ணா கிட்ட ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. வேற டாபிக் கொடுத்ததுக்கு அப்புறம் கடைசி நேரத்துல டாபிக் மாத்தி வந்தது. சாரி ஃபார் தட் அண்ணா. அண்ட் இன்னைக்கு நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதே போல இல்லிமுத்து பிரதர் நீங்களும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். பிரேமி எனக்கே சர்ப்ரைஸா இருந்துச்சு கடைசி நேரத்துல பிரேமி பேனல் மெம்பரா வந்தது. ஸோ தேங்க்யூ பிரேமி. இன்னைக்கு கூட க்ளோசிங் ப்ரேயர் வந்துட்டு நானே பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறேன். நேசிக்கிறத அன்பின் கர்த்தாவே ஆண்டவர் இயேசப்பா இந்த நாளைக்கு வரதுக்காக நன்றி. இந்த நாள்ல கூட சுவாமி ஆண்டவர் இயேசப்பா நாங்க திருச்சபையை குறித்து படிச்சுக்க நீங்க எங்களுக்கு உதவி செஞ்சீங்க, அதுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவர் இயேசப்பா அநேக காரியங்கள் இங்க ஷேர் பண்ணப்பட்டது சுவாமி. அதுல அநேக விஷயங்கள் புதுசா நாங்க கத்துக்கிட்டோம். அதுபடி நாங்க நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. நாங்க கத்துக்கிட்டதோட மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கு அதை நாங்க கற்றுக் கொடுக்க அதுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் இயேசப்பா இன்னைக்கு பேனலுக்கு வந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே அவங்களுடைய நேரத்தை ஒதுக்கி அவங்க வந்திருக்காக ஆண்டவர் இயேசப்பா அவங்க ஃபேமிலி எல்லாத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க. மீதியான நேரம் முழுவதும் பாத்திரம் ஒப்படைக்கிறேன். இயேசுவின் ஜெபத்தின் பரிசுத்த நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் நம்ம நெக்ஸ்ட் வீக் மண்டே நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.